welcome to Cinema Kanis podcast. And this podcast is episode 12 தான் விக்கி உனக்கு கேட்டால் தெரியாது. ஓகே, திஸ் இஸ் எபிசோட் 12 ஆஃப் இன்டர்வல் இருக்கு. அண்ட் இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குடும்பஸ்தன் படத்தோட ஒரு சின்ன டிஸ்கஷன் மாதிரி. ஏன்னா நான் மட்டும் தான் பார்த்துருக்கேன், பட் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. என்னன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நக்கலைட்ஸ் யூடியூப் சேனல் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களோட ஒரு டிபெண்டன்ட் ஃபிலிம் மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓப்பனிங்ல படத்துக்குள்ள போன ப்ரொடியூசர் எல்லாத்துக்கும் முன்னாடி அந்த மேயர் மாட்டன் அக்கறை மாதிரி அதுதான் ஓப்பனிங்ல போட்டாங்க. அதுக்கு சரியான கிளாஸ் தியேட்டர்ல அது செமையா இருந்துச்சு. யாருமே எதிர்பார்க்கல. என்ன இருந்தாலும் ப்ரொடியூசர் தானே ஃபர்ஸ்ட் போடுவாங்க. ஆனா எடுத்தோன்னே அதுதான் வந்துச்சு. டக்குன்னு வந்து சீன் கட் ஆயிட்டு அதுக்கப்புறம் இது ஆரம்பிச்சது, ப்ரொடியூசரோட டைட்டில் கார்டு அதெல்லாம் ஆரம்பிச்சது. அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து ஒருத்தங்க சினிமாவுக்கு போறாங்க அப்படிங்கிறப்போ ரொம்ப யூடியூப் ஃபீல் வந்துடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா மணிகண்டன் இருக்கிற எந்த போர்ஷனுமே அப்படி ஒரு ஃபீல் கொடுக்கல. ஆனா மத்த இடத்துல எல்லாம் லைட்டா அந்த ஃபீல் வந்துச்சு. ஏன்னா நம்ம பார்த்து இத்தனை நாள் யூடியூப்ல நடிச்சவங்க தானே எங்கேயும் நடிச்சிருக்காங்க. நடிச்சது இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பிளாக் ஷிப்பும் படம் பண்ணாங்க, விஜய் வைரஸும் படம் பண்ணாரு. அந்த படம் ட்ரீட்மெண்ட் பண்ணது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த யூடியூப் ரேண்டம் வீடியோஸ் பண்ணுவாங்களே அதே மாதிரி இருந்துச்சு. நல்ல ரிவ்யூஸ், பேட் ரிவ்யூஸ் வந்ததெல்லாம் யூடியூப் வீடியோ படத்துல எடுத்த மாதிரி இருந்துச்சா சொல்றாங்க. ஸோ மேபி இவங்க அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணல, நல்லா எடுத்திருந்தாங்க. ஓப்பனிங்ல வந்து மணிகண்டனோட இதுல இருந்து ஆரம்பிக்கிற கதை வந்து குரு சோமசுந்தரம் ஆகட்டும், மணிகண்டன் ஆகட்டும், இவங்களுக்கு எல்லாத்துக்கும் கதை இவங்க சுத்தி தான் கதை நகரும். இது வந்து ஈகோ கிளாஷ் மாதிரி இல்ல, பார்க்கிங் மாதிரியோ மாதிரி மெயினான ஒரு ஈகோ கிளாஷ் பேஸ்ட் இல்ல. ஈகோ கிளாஷ் ஒரு பார்ட் ஆஃப் தி ஃபிலிம் தான். என்டையர்ல ஒரு குடும்பத்தை ரன் பண்ணக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் பர்சனோட லைஃப் எப்படி இருக்கும், அவன் வேலை அவனுக்கு எவ்வளவு முக்கியம், அவன் சம்பாதிக்கணுங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறது தான் இந்த படம். மணிகண்டன் வந்து எப்பவும் போல செமையா நடிச்சிட்டாரு. செம்மையான பெர்ஃபார்மன்ஸ். த்ரூ அவுட் தி ஃபிலிம் காமெடி இருக்கும். செகண்ட் ஹாஃப் போகும்போது ஒரு இடத்துல ஒரு எமோஷனல் சீன் பண்ணியிருப்பாரு, எல்லாருமே அழுக வச்சிருவாரு. அந்த ஒரு சீன் தான் அதுல ரொம்ப எமோஷனலா இருக்கும். அந்த எமோஷனல் இந்த மொத்த காமெடி இதையும் அப்படியே மாத்திரும் ஒரு செகண்ட்ல. அந்த டிரான்சிஷன் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆர்டிஸ்டா அந்த படத்துல நடிச்ச எல்லாருமே பார்த்தீங்கன்னா நக்கலைட்ஸ் டீம் தான். அண்ட் அது எப்படின்னா, இப்ப நம்ம யூடியூப்ல நம்ம இத்தனை நாள் அலுமினாட்டிஸ் பார்த்துருக்கோம், அம்மச்சி பார்த்துருக்கோம், இந்த மாதிரி இதெல்லாம் இவங்க எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு படத்துல பார்த்தா எப்படி இருக்குங்கிற மாதிரி எடுத்திருந்தாங்க. அண்ட் இதுல அம்மா கேரக்டரை பாத்தீங்கன்னா தனமம்மா தான் ஆக்சுவலா நடிக்கிறதா இருந்தாங்க அந்த நக்கலைட்ஸ்ல. ஆனா அவங்க தான் டப்பிங் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு பதிலாக வேற ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க. ஆனா த்ரூ அவுட் தி ஃபிலிம் இப்ப நீ எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல நக்கலைட்ஸ் ஆர்டிஸ்ட் இல்லாத ஆர்டிஸ்ட் இருப்பாங்கல்ல, வேற இதுல இருந்து அவங்களுக்கு கூட வாய்ஸ் பாத்தீங்கன்னா நக்கலைட்ஸ்க்கு யாரெல்லாம் டப்பிங் பண்ணிருப்பாங்களோ எல்லாருமே அவங்க ஒரிஜினல் ஆர்டிஸ்ட் எல்லாத்தையுமே ரீடைன் பண்ணிருக்காங்க இந்த படத்துல. ஸோ அது நல்லா இருந்துச்சு. முக்கியமா கோயம்புத்தூருக்கு இந்த படம் ஏன் ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கும்னா, த்ரூ தி ஃபிலிம் வந்து கோயம்புத்தூர் பத்தி மட்டும் பேசுவாங்க. எல்லாமே சரணம்பட்டி இடிகரா இப்படிதான் லாங்குவேஜ், அவங்க ப்ரமோஷன்ல அந்த மாதிரி தான் பேசுனாங்க, கோயம்புத்தூர் பேஸ்ட் ஒரு ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி. அதனால அது ரொம்ப ரிலேட்டபிளா இருந்துச்சு எல்லாத்துக்குமே. அப்போ அதை விட என்னன்னா, சுஜித் சுப்ரமணியம் தான் அதுக்கு வந்து கேமரா பண்ணிருக்காரு. அவருதான் வந்து நக்கலைட்ஸ்க்கும் நிறைய யூடியூப் வீடியோஸ் பண்ணிருக்காரு. ரொம்ப வருஷமா அவரை ஃபாலோ பண்ற ஒரு சூப்பரான ஒரு சினிமாட்டோகிராஃபர், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அவர் வந்து இந்த படத்துல வந்து கோயம்புத்தூர் ரொம்ப அழகா காமிச்சிருப்பாரு. ரொம்ப நாள் ஆச்சு கோயம்புத்தூர் சுத்தி சுத்தி ஒருத்தவங்க படம் எடுத்து, ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாமே அந்த சென்னை அந்த இது அந்த ஹுட் சென்னை இல்லைன்னா அப்படி கரெக்டா சவுத் போயிடுறாங்க, இந்த சைடு இருக்கிற அவங்கள மறந்துடுறாங்க. அதுல எது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா, நிறைய லொகேஷன் நம்ம சொல்லுவேன்ல, இப்போ நம்ம ஷார்ட் ஃபிலிம்ல எடுக்கும்போது இந்த மாதிரி லொகேஷன்ல எடுக்கணும், அதெல்லாம் நிறைய எடுத்திருக்காங்க. நான் சொல்லிட்டே இருப்பேன், அந்த வடகோ மேம்பாலத்துக்கு கீழே எல்லாம் எடுக்கணும், அதெல்லாம் எடுத்திருக்காங்க. அண்ட் இப்போ இந்த புதுசா அந்த ஃபிளைஓவர் அங்கெல்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ அது எல்லாமே நல்லா கேப்சர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒரு சேவல் சண்டை மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அந்த சீக்வன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு டிராக்கிங் ஷாட்ரா இப்படியே கேமரா போகும், ஒரு 10 பேர் ஓடுவாங்க. செம்மையா எடுத்திருந்தாங்க, அவ்வளவு நல்லா இருந்துச்சு. அந்த இது ஒரு சின்ன இது கூட இல்ல, ஃபுல் ஒரு 10 செகண்ட்ஸ் இருக்கும். இங்க இருந்து அங்க வரைக்கும் எல்லாரும் ஓடுவாங்க. ஓடும்போது டயலாக்ஸ் இருக்கு, நடுவுல மணிகண்டன் ஓடுவாரு, காமெடியன்ஸா இருக்கவங்க எல்லாம் ஓடுவாங்க, எல்லாருமே ஓடுவாங்க. அது வந்து செமையா இருந்துச்சு அந்த சீக்வன்ஸ், அவ்வளவு நல்லா எடுத்திருந்தாங்க. விஷுவலா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் மணிகண்டனோட தனியா அவர் ஃபீல் பண்ற ஒரு போர்ஷன்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு மேக்கிங்ல. அந்த இப்போ நான் காலையில தான் ஒரு மீம் ஏதோ பார்த்தேன். எப்படின்னா, இப்போ பசில் ஜோசப் வந்து எப்படி மலையாளத்துல அவர் படத்துல இருந்தாலே ஓரளவுக்கு மினிமம் கேரண்டி படம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டார்ல, அவர் இருந்தாலே படம் நல்லா இருக்கும்னு. அது எப்படி போட்டுருந்தாங்கன்னா, மணிகண்டன் இஸ் பசில் ஜோசப் ஆஃப் கோலிவுட் அப்படிங்கிற மாதிரி போட்டு, அவர் இருந்தாலே படத்துல ரைட்டராவோ இல்ல ஏதோ ஒரு போர்ஷன் அவர் ரைட்டரா இருந்தாலும் சரி, இல்ல அவர் நடிக்கிற படத்துக்கு முக்காவாசி அவர் ஸ்கிரிப்ட்லயே உட்கார்றாருங்கிற மாதிரி தான் அவர் இன்டர்வியூஸ் பார்த்தா தெரியுது. சோ அந்த எல்லா டொமைனுமே அவர் படத்தை ஓன் பண்ணி பண்றதா இருக்கட்டும். அண்ட் அவர் கொடுத்த ஹிட்ஸ் பாத்தீங்கன்னா, அவர் இருந்த படத்துல இருந்து பாத்தீங்கன்னா விக்ரம் வேதா, சில்லு கருப்பட்டி, ஜெய் பீம், குட் நைட், லவ்வர், குடும்பஸ்தன்,
எல்லாமே ஹிட். மத்த படங்கள் எடுத்துக்கோ, 8 தோட்டாக்கள் எடுத்துக்கோ. ஆமா 8 தோட்டாக்கள் நெகட்டிவ் ஷேட் தான். மத்தகம் எடுத்துக்கோ, அதுவும் நல்லா இருக்கும். அதாவது அப்படியே ஒரு ஆப்போசிட் ஆனது. 8 தோட்டாக்களுக்கு அப்புறம் ரொம்ப நெகட்டிவ்னா மத்தகம் தான். மத்த எல்லாமே பாசிட்டிவ். ஆமா ஆமா நடுவில் நெட்ரிகல்ல நயன்தாராக்கு ஒரு சின்ன இந்த மாதிரி எல்லாமே அவர் நடிச்சது எல்லாமே அட்லீஸ்ட் மினிமம் கேரண்டி. அவர் ஒரு மினிமம் கேரண்டி ஹீரோனே இப்போ ஹீஸ் எ பெர்ஃபார்மர் அப்படிங்கறத திருப்பி ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு. ஆனா நல்ல வேளை ஒரு நல்ல விஷயம் நக்லேஸ் என்ன பண்ணலன்னா கொங்கு ஸ்லாங் வந்து ரொம்ப இன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணல. அவங்களோட யூடியூபுக்கு அது ஒர்க் ஆகும் நல்லாவே. அவங்க நல்லா பண்ண முடியும், அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஆனா இதுல பெருசா அதை ரொம்ப பண்ணல. ரொம்ப பண்ணியிருந்தா ஒரு ஏன்னா தமிழ் படத்தை சப்டைட்டில் வச்சு பாக்குற மாதிரி இருக்கும். கொங்கு ஸ்லாங் ரொம்ப இன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க, இல்லன்னு சொல்லல. பட் அந்த நேட்டிவிட்டி இருக்கு, ஃபோர்ஸ் பண்ணி இல்லாம நேச்சுரலா. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இது மணிகண்டனுக்கு வந்து டயலாக்ஸ் கொஞ்சம் ஈஸி. வருஷம்னா கொஞ்சம் டயலாக்ஸ் எடுக்கிறது ஈஸி. கமல் எப்படி வந்து பஞ்சதத்துல சீன் பண்ணிட்டு போறோம் அந்த மாதிரி வந்து இவர் கிட்டத்தட்ட அவ்வளவு எக்ஸ்ட்ரீமா இல்ல, பட் கொஞ்சம் ஒரு 3 ஆக்சென்ட் எடுத்திருக்காரு ஒரு ஷாட்ல. அது செமையா ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த சீனுக்கு செம்ம காமெடி, எல்லாமே நல்லா இருந்துச்சு. காமெடியன்ஸா வந்து இந்த விவேக் பிரசன்னா பிரசன்னா பாலச்சந்திரன் சொல்லிட்டு நக்லேஸ்ல ஒருத்தர் இருக்காரு. அவரு வந்து அவர் ஒருத்தர், அந்த அனிருத்தன் ஒருத்தர் இருக்காரு, அவரு ஒருத்தர், அண்ட் நம்ம ஜெனிசன் இப்ப இதெல்லாம் நடிச்சார்ல அவரும் வந்திருந்தாரு. அவங்க 3 பேரும் காமெடியன்ஸ். ஒரு சின்ன சின்ன அப்பா வருவாங்க, த்ரூ தி ஃபிலிம் இல்ல, பட் மெயின் எலிமெண்ட்ஸ் எல்லாத்துலயும் இருப்பாங்க. அவங்களோட காமெடி எப்ப அவங்க ஸ்கிரீன்ல வந்தாலும் சிரிப்பு வரும். அந்த ஒரு இது மட்டும் பார்த்தேன். அவன் வந்து போலீஸ் கிட்ட அடிக்க துரத்திட்டு வருவாங்க. அவங்க வந்து நீங்க பண்ணியா? ஆமாப்பா பண்ண. அதெல்லாம் லென்த்தியா பேசிட்டு எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாம் பேசி நான் பண்ணலன்னு தானே சொல்லுவாங்க. பண்ணி ஆமா பண்ணான்றோம். அதுவே சூப்பரா. அந்த சீன் முடிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா அவர் கேட்பாரு, ஏன்டா எங்க அண்ணன் பண்ணா ஊருக்குள்ள சொல்லுவியா நீ அப்படின்னு அவர் அடிப்பாரு. தான் எல்லாருமே 3 பேரும் போதையிலே தான் இருப்பாங்க த்ரூ தி ஃபிலிம். அது அவங்களோட ரொம்ப நல்லா காமெடி. அண்ட் குரு சோமசுந்தரம் வந்து அவரு எரித்தனமான பெர்ஃபார்மர். ஆனா இதுல ரொம்ப வித்தியாசம் பண்ணியிருந்தாரு. மின்னல் முரளியில பாத்திருக்கோம், ஆரண்ய காண்டம்ல பாத்திருக்கோம், ஜிகர்தண்டால பாத்திருக்கோம். இது எந்த கேரக்டருக்குமே இல்லாத ஒரு இதா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. நல்லா பண்ணியிருந்தாரு. ரொம்ப இவர் இப்படி பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவரு ஒரு வெர்சடைலான அவர் கூட கிளாஷ் விட்டு இருக்காரு. இது ஒரு பக்கம். ஆனா மணிகண்டன் பத்தி பேசும்போது சில பேருக்கு மட்டும் தான் நம்ம அவங்களோட சக்சஸ் ரூட் பண்ணுவோம் தெரியுமா. அவர் சக்சீட் ஆனா நம்ம இது பண்ண. எனக்கு அந்த மாதிரி மணிகண்டன் வந்து நான் ரூட் பண்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இதுங்கிற மாதிரி வச்சுக்கலாம். மனுஷனுக்கு எல்லாம் டப்பிங் ஆர்டிஸ்டா இருக்கிறாரு. இப்போ இன்டர்வியூல சொன்னாரு, நான் ஆர்டிஸ்ட் யாராவது இல்லாட்டினா தலைவனை கூப்பிட்டு டப் பண்ண வச்சிருவாங்க. விஜேஎஸ்க்கு எல்லாம் விடுதலைக்கு அது. ஆனா அவங்களோட கன்சர்னோட தான் பண்றாரு. அதான் இந்த மாதிரி இல்லாட்டினா ஒரு 10 நாள் ஏதோ 10 சீன் அந்த மாதிரி டப் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு. அது பண்றாரு, ரைட்டிங் இருக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மள அழ வைக்கணும்னாலும் அவரால் முடியுது, சிரிக்க வைக்கணும்னாலும் முடியுது. ஏன்னா குட் நைட்டும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல லைட் ஆர்டரான ஃபிலிம். ஆனா அந்த மாடியில உட்காந்து அவரும் அவங்க மாமாவும் பேசுற அந்த ஒரு சீன்ல நம்மள அழ வச்சிருவாரு. லவ்வர் படத்துல ஒரு கேரக்டர் எப்படி நம்ம இரிட்டேட்டா ஒரு கேரக்டரை பார்த்து நம்மளுக்கு கோவம் வருதுன்னா அவங்க நல்லா நடிச்சிருக்காங்கன்னு தானே அர்த்தம். ஸோ அந்த மாதிரி தான் ஹீஸ் அ குட் பெர்ஃபார்மர். அதுக்கடுத்து அவரோட ஒர்க்ஸ் எல்லாம் லுக் ஃபார்வர்ட். ஆமா என்னன்னா அவரு ஒரு நீ சொன்ன மாதிரி எல்லாமே பண்றாரா, அதனால அவருக்கு ஒரு இன்டெலெக்ட் அவருக்கு சொல்ல போனா அதனால எல்லாத்தையும் பத்தி பேச முடியும். நீ ஒரு ஆக்டர் கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்களால ரைட்டிங் பத்தி பேச முடியாது. பட் இவரை கூப்பிட்டு வந்தா ரைட்டிங் பத்தி பேசலாம். அது எல்லா ரைட்டிங்ல அவர் ஏன்னா தனித்தனியாவே பண்றாரு. அவர் படம் ஒரு டைரக்ட் பண்ணிருக்காரு, நிறைய எழுதும் சுயசரிதை. ரொம்ப பிடிச்ச படம் டெல்லி கணேஷோட ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுதான் அவமான டீ குடிச்சேன். அந்த இதே சூப்பரா இருக்கும். நம்ம எவ்வளவு அவமான டீ அந்த டீ கிளாஸ் இது பண்றதா இருக்கட்டும், ஷார்ட்ஸ் ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கிங் மாதிரி தான் இருக்கும். ஆனா படம் சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு நல்ல ஸ்டோரி லைன் இருக்கு. ஒரு திருப்பி கூட அது ஃபீச்சர் ஃபிலிமா எடுக்கலாம். நல்ல வொர்க் ஆகும். அவர் நடிச்ச படத்துல இது சொல்லதான் மறந்துட்டேன், சில நேரங்களில் சில மனிதர்கள் ஒரு படம். அதுல அந்த கில்ட்ட ஃபீல் பண்ற அந்த போர்ஷன் இருக்கும். தலைவன் பின்னி இருப்பான். அந்த பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணிருப்பாரு. அதுல சொல்ல போனா அதுல எப்படிதான் எப்படி லவ்வர் எப்படி சொல்றாங்க, நமக்கு அந்த கேரக்டர் பார்த்தா கோவம் வரும். என்ன எதுவுமே ஓன் பண்ணிக்க மாட்டானே, எதுக்குமே எல்லாத்தையுமே தள்ளியே வச்சிருக்காங்க. இப்ப என்ன இது பண்றதுனால உங்களுக்கு என்ன ஈசிஆர்ல இருந்து இங்க வரவங்க இதெல்லாம் டக்கா டைனோசரான் எல்லாம் பார்க்க மாட்டான் சேகர் அப்படின்னு. அந்த மாதிரி அவர் எடுத்த படங்களுமே ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. சிலுக்கர்பட்டி எல்லாம் சான்ஸே இல்ல. அந்த கேரக்டர் எல்லாம் இன்னொரு ஆர்டிஸ்ட் கிடைக்குமா அப்படின்னு அது யாரும் எடுத்து பண்ணுவாங்களா? ஏன்னா ஒரு ப்ராஸ்டேட் கேன்சர் இருக்கிற ஒரு கேரக்டர் பண்ணுவாங்க. தாண்டி அது அவர் இல்லன்னா வேற யாருமே இமேஜினே பண்ண முடியல. நீ கொஞ்சம் அவரை பத்தி சொல்லும்போது தி பாய் நெக்ஸ்ட் டோர்னு சொல்லலாம். ஆமா என்ன சொல்றது, தனுஷ் சொன்னாங்க, அது ரஜினி சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் இனிஷியல். அவரை பார்த்த ஒரு எப்படி சொல்றது, மத்த படத்துல ஹீரோ மாதிரி இருப்பாங்களா, இவரு பார்த்தா நம்மள ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி ஒரு. ஏன்னா இப்ப எல்லாருக்குள்ளயுமே ஒரு மோட்டர் மோகன் இருப்பான், எல்லாருக்குள்ளயுமே ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் அருண் இருப்பான். இப்ப குடும்பஸ்தன்ல என்ன பேரு தெரியல, ஆனா அது பார்த்தாலுமே நிறைய பேருக்கு நவீன் வந்து ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கும். இன்னும் சொல்ல போனா இப்ப ரீசெண்டா
இப்ப இருக்க பிரச்சனை என்ன, இப்ப வந்து நமக்கு இருக்கிற இந்த லோன் ஆப்ஸ் பேஸ் பண்ணி அதுல எல்லாம் என்னென்ன நடக்குது, அதுக்கு எவ்வளவு டிபெண்டன்சி கிரியேட் பண்றாங்க, அந்த மாதிரி போயிருந்துச்சு. அண்ட் ஆர்டிஸ்ட் பேஸ்மே ரொம்ப நல்லா செலக்ட் பண்ணிருந்தாங்க. யாருமே அண்டர் பெர்ஃபார்ம்டுங்கிற மாதிரியும் சொல்ல முடியாது. பாலாஜி சக்திவேல் இருந்தாரு, காதல் பட டைரக்டர் பாலாஜி. அவரு நல்லா பண்ணியிருந்தாரு. அவரோட ரோல் இதுலயே இருப்பாரு, குட் நைட்ல இருப்பாரு, இதுலயே இருக்காரு. இதுலயும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. ட்ரைலர்ல பார்த்தேன், நல்ல ரோல் அவருக்கும். அந்த சுந்தரராஜன் அந்த காமெடியின் முதல்ல பழைய படங்கள்ல வருவார் இல்லையா, அவரு அவரு அதுல ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுருங்க. அவருதான் அவரு வந்து இருந்தாரு. அவர் ரொம்ப நாள் கழிச்சு அதுதான் ஸ்டீல்ல கூப்பிட்டுருக்காங்க. ரொம்ப வருஷம் அவர் சீரியல் நடிக்க வந்துட்டாரு. இதுல கடைசி இதுல பார்த்தது நினைக்கிறேன், மதகராஜால பார்த்தோம். இல்ல அதுக்கு முன்னாடி இதுல தலைவர் படம் லிங்கால ஒரு வில்லன் ரோல் மாதிரி, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஞாபகம் இல்ல. ஆமா, சொன்ன மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு. ஏன்னா இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் அத்தன்டிகேட்டட் டு கோயம்புத்தூர். சுந்தரராஜன் வந்து போடல, ஆமா அவங்கள மட்டும்தான். மத்தபடி கோயம்புத்தூர்னு யாரெல்லாம் இது இருக்காங்களோ எல்லாருமே ஆக்ட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக்குமே வைசாக் மியூசிக் நல்லா டெபியூட்டன்ட். அது அந்த ஜீரோ பேலன்ஸ் ஹீரோங்கிற அந்த பாட்டுல தீம் செட் பண்ணிட்டாங்க. அந்த பாட்டு வந்ததுல இருந்தே நான் கொஞ்சம் நல்லாவே கேட்டுட்டு இருந்தேன். அந்த பாட்டு சூப்பரா இருந்துச்சு. அதுல அந்த ஒரு மெலடியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்ணை கட்டிக்கிட்டு அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பாட்டோட பிளேஸ்மெண்ட் இருக்கு, செமையா இருந்துச்சு. தியேட்டர்ல கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரு எமோஷனலான ஒரு மொமெண்டா அந்த பாட்டு வரும். அது நல்லா இருந்துச்சு. அந்த பாட்டு ஹீரோயினோட இது ரோல் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. அவங்களோட ரோல் நல்லா இருந்துச்சு. மலையாளியா? இல்ல தெலுங்கு. அவங்களோட நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஒரு ராம் காமன் சொல்ல முடியாது. இது என்டையர்லி ஒரு ஃபேமிலி பேஸ்ட் தான். தாராளமா ஃபேமிலி ஆடியன்ஸோட போய் பார்க்கலாம். அவங்களோட ப்ரொமோஷன்ல நல்ல ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. இட்ஸ் அன் அட்வென்ச்சர் ஃபிலிம் எடுக்கிறது தான் ஐடியாவா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு நக்லைட்ஸுக்கு. அட்வென்ச்சர் ஃபிலிம் எடுக்கணும். அப்ப என்ன மாதிரி அட்வென்ச்சர் ஃபிலிம் எடுக்கலாம்? ஒரு தங்கத்தை போய் எடுத்துட்டு வர மாதிரி எடுக்கலாமா, இல்லாட்டினா ஒரு இந்த மாதிரி ட்ரெஷர் ஹண்ட் மாதிரி போலாமா? இல்ல இந்த இன்னைக்கு தேதியில போய் ஒரு குடும்பத்தை ஓட்டுறதுதான் பெரிய அட்வென்ச்சர் அப்படின்ட்டு தான் இந்த கதையோட ஸ்டார்டிங் அப்படிதான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி. இது வந்து நீ ஒரு மேக்கிங்கா பார்க்கும்போது உனக்கு இந்த படம் அப்படிதான் இருக்கும். எப்படின்னா ஒவ்வொரு லெவல் வரும், அந்த ஒவ்வொரு லெவலுக்குமே ஒரு ஹைலையும் போவாரு. டக்குன்னு எல்லா லெவலுக்கும் லோக்கு வந்துருவாரு. டெட் லோ, அதாவது ஒரு லோல இருந்து லோவஸ்ட் போயிடுவாரு. அதுதான் திருப்பியும் அங்க இருந்து மேல எப்படி போறாருங்கிற மாதிரி தான் ஸ்கிரீன் பிளே இருக்கும். அது வந்து ஃபுல்லா காமெடியில பண்ணிருப்பாங்க. தமிழ்னு சொல்லிட்டு ஒரு நக்லைட்ஸ்ல இருப்பாரு அவரு ரொம்ப நாளா தமிழ். அவர் தான் இதுல ஃப்ரெண்ட் ரோல் பண்ணியிருந்தாரு. அவரும் நல்லா பண்ணியிருந்தாரு. என்டையரா மேக்ஸிமம் ஆமா அவங்க கூடயே வர கேரக்டர் எதுவும் நல்லா பண்ணிருக்காங்கிற மாதிரி அவருக்கு வந்து மேக்ஸிமம் காம்பினேஷன்ஸ் இருக்கும். ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற அந்த ரேப்பும் நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல இருந்து ஓப்பனிங் ஷாட்டே அவர் தான் போய் இது பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுல இருந்து எல்லாமே நல்லா வந்துருந்துச்சு. அந்த சுதர்ஷன் நிறைய கோயம்புத்தூர்ல எடுத்திருக்காங்க. இதுல ஒரு கற்பகம் முன்னாடி எப்படி அவ்வளவு ஒரு சொல்லுவாங்க. இவரை பெருசா யாருக்கு அடையாளமே தெரிய மாட்டேங்குது. ஆமா நீங்க சீரியஸாவே சொல்லுங்க. இப்ப அவரே நம்ம ரோட்ல நம்ம வேற ஏதோ ஒரு அவசரத்துல போயிட்டு இருக்கிறோம், வந்து ஏத்தாப்ல நடந்து வந்துட்டு இருந்தா நம்மளுக்கு தெரியவா போகுது. சொல்ற மாதிரி பாய் நெக்ஸ்ட் டோர்மா ரொம்ப நல்ல பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர் அவர் தான் சொல்லணும். ரொம்ப அவரை பார்த்தோம்னா நமக்கு ஒரு நம்ம சித்தப்பா பையன் அந்த மாதிரிதான் இருந்த மாதிரி அந்த மாதிரிதான் இருக்கு பாக்குறது. இல்ல அவரும் காமிச்சிக்க மாட்டேங்கிறாரு. அவர் இப்ப சென்னையிலே பாத்தீங்கன்னா வருவாராமா, கார்ல எல்லாம் வர மாட்டாரா டிஸ்கஷனுக்கு. இல்ல ஏதாவது கதை கேட்கணும் அப்படின்னா கூட நார்மல் ஏதாவது ஸ்பிளெண்டரோ அந்த மாதிரி ஏதாவது பைக் தான் வச்சிருக்காங்க. ஹெல்மெட் போட்டு வருவாராமா, வந்து கழட்டி வச்சுட்டு போய் டிஸ்கஷன்ல முடிச்சு திருப்பி பைக் எடுத்து போயிடுவாராம். இவ்வளவு ஒரு சிம்பிளான பர்சன் தான். ஆனா அவர் வந்து ரொம்ப செலக்டிவா நடிக்கிறாரு. அது வந்து ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னா இப்போ நீ சொன்ன மாதிரி அவருக்கு வரிசையை கிட்ட இப்ப அவர் என்ன சம்பளம் கேட்டா பம்பாட் பண்ணுவாங்க ஸ்கிரிப்டா வந்து அவர்கிட்ட எல்லாரும். பிளஸ் அவருக்கு என்ன சேலரி வேணாலும் சொல்லுவாங்க, எல்லாமே இருக்கும். ஏன்னா இப்ப ஒரு நல்ல ஒரு ரேப்போ இருக்கிற ஒரு ஹீரோ, ஒரு பேங்கபிள் ஹீரோவா ஆயிட்டார்ல. இவரை வச்சு பண்ணா ஒரு ட்ரஸ்ட் வர்த்தி இவ்வளவு தூரத்துக்கு ஹிட் வரும், இவ்வளவு தூரத்துக்கு ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம். இவரோட ப்ரொமோஷன்ஸ் இவர் பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா இவர் வேணும்னே அப்படி ரொம்ப நல்லா பேசுறாரா இல்ல நார்மலாவே அப்படிதாங்கிறது நார்மலாவே அந்த அப்படிதான் நினைக்கிறேன். இல்ல சொல்றேன், அவரோட அந்த இன்டர்வியூஸ் பாத்தீங்கன்னா மோர் தென் அந்த மூவி ப்ரொமோஷன் அது ஒரு லைஃப் ரிலேட்டபிலிட்டி. நான்லாம் உட்கார்ந்து கேட்கறவங்க. அதனாலதான் நான் திருப்பி அதேதான். அது ப்ரொமோஷனை தாண்டி அது இன்னும் ரிலேட்டபிளா இருந்துச்சுன்னா அது இன்னும் நிறைய பேர் பார்ப்பாங்க, இன்னுமே ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. மத்தவங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது. இப்ப பெரிய ஹீரோஸ் எடுத்து இப்ப காதலிக்க நேரமில்லைக்கு ஜெயம் ரவி கொடுத்தாரு. இந்த மாதிரி நிறைய படங்களுக்கு நிறைய பேர் கொடுக்குறாங்க. அவங்க எல்லாம் அந்த ஸ்டார்டம் அந்த அந்த லெவல்ல நின்னுறாங்க. இவர் மட்டும் தான் நம்ம கிட்ட வந்து கனெக்ட் ஆகி நம்மளே அந்த இன்டர்வியூக்குள்ள நம்மளோட படம் அப்படிங்கிற ஒரு இது மாதிரி. ஆக்சுவலா ரொம்ப நாள் ஆச்சு ஒரு ஹீரோ வந்து ஆடியன்ஸ் கூட இவ்வளவு கனெக்ட் ஆகி. ஆமா சிவகார்த்திகேயன் சொல்லலாம், அது கூட விஜய் சேதுபதி சொல்லலாம். அவங்க எல்லாரோட ஏர்லி ஸ்டேஜ்ல இந்த கனெக்ஷன் இருக்கு. விஜய் சேதுபதியோட ஸ்டார்டிங் கரியர் சூப்பர் பீக் கரியர். எல்லா படமே ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த பேர் இருக்குல்ல, அந்த பேர் எல்லாத்துக்கும் ஃபேமிலியர் ஆயிடுச்சு. விஜய் சேதுபதிங்கிற ஒரு நியூ ஆக்டர் வர ஒரு 4-5 படம் பண்ணாலுமே
ஒரு டவுன் ஃபுல்லா கோலிட் ஃபுல்லா அந்த எல்லா ஃபேமிலிஸ்க்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி நேம். அதாவது எஸ்கேக்கும் அதே தான். அவரு எதிர்நீச்சலுக்கு அப்புறம் எதிர்நீச்சலுக்கு அப்புறம் இல்ல அதுக்கப்புறம் தான் மெரினா கேரிபலக்ல எதிர்நீச்சல் முடிச்சு வருத்தப்படாத அந்த வருத்தப்பட வாலிபர் சங்கத்துல ஃபுல் அங்க சவுத் எல்லாமே வில்லேஜ் சைடு ஃபுல்லா எல்லாமே கவர் பண்றாங்க. எல்லா சைடும் கவர் பண்றாரு. அத அவர் நல்லா பண்றாரு. ஒரு வில்லேஜ் ஃபிலிம், ஒரு சிட்டி ஃபிலிம், ஒரு வில்லேஜ் ஃபிலிம், சிட்டி ஃபிலிம். ஆக்சுவலி இவரே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபீல் குட் மாதிரியே ஒன்று பண்ணாரு குட் நைட். அதே டோட்டலா ஒரு ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர், திரும்ப ஒரு ஃபீல் குட். இது ரொம்ப எமோஷனலான ஃபேமிலி ஓரியன்டட் ஃபிலிம். குட் நைட் கூட அது ஒரு இஷ்யூ வச்சு அந்த அவரோட இப்ப கொரட்டை விடுறது யாரும் தான் விட மாட்டாங்க. அந்த ஒரு கோர் லைன். அது மாதிரி லவ் லைஃப் எத்தனை பேர் நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த டாக்ஸிசிட்டிங்கிறது இருக்குது. அதை கோர் லைனா எடுத்துட்டு வந்தாரு. அண்ட் இப்போ அந்த குடும்பம் எல்லாருமே குடும்பத்தை ரன் பண்றாங்க. சின்ன கஷ்டமோ பெரிய கஷ்டமோ எல்லாருக்கும் அந்த குடும்பத்துல இருக்க கஷ்டம் தெரிய போகுது தானே. சோ அதை வச்சு எடுத்துட்டு வந்திருக்காரு. அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் படத்துல குறையே இல்லையா அப்படின்னு கேட்டா இருக்கு. எங்கன்னா தேவையே இல்லாம சில விஷயங்களை உள்ள கதையில கொண்டு வந்திருக்காங்க. பட் அது உட்காரவே இல்லை. அந்த பிளேஸ்மெண்ட் அங்க பொலிட்டிக்கலா இந்த காஸ்ட் பேஸ்டான ஒரு சில டயலாக்ஸ் ஆகட்டும், ஒரு சில சீன்ஸ் ஆகட்டும், அது ஒரு மாதிரி நான் சிங்கா இருக்குன்னு வச்சுக்கோங்க. வேணும்னே இவங்க வந்து அர்பன் நெக்லைட்ஸ்னு ஒரு சேனல் வச்சிருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த கண்டென்ட் பத்தி செம்மையான ஒரு விமர்சனம். அண்ட் அவங்கள மாதிரி சட்டையர் அந்த பாயிண்ட்ல ரொம்ப நல்லா பண்ணாங்க. எல்லா பொலிட்டிஷியன்ஸையும் கலாய்ச்சிருக்காங்க. அப்படிப்பட்டு ஒருத்தங்க இந்த படம் பண்ணும்போது இது நாங்க சொன்னது இதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணி ஒண்ணு வச்சிருக்காங்க. அது உட்காரவே இல்லை. அது ஒரு மாதிரி ஆடா தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ படத்துக்கும் ஒரு குடும்ப கதையில எதுக்கு இது வருது அப்படிங்கிற மாதிரி இது வருதுன்னு இல்ல, அது அங்க வச்சிருக்கிறது வந்து பிளெண்ட் ஆகல. குடும்பத்துல நடக்கலாம் மேபி ஸ்டோரி பிளெண்ட் ஆகாம அது ஒரு மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க. அது எதுவுமே எனக்கு ஒரு பர்சனலாவே எனக்கு சிங்கே ஆகல. த்ரூ அவுட் தி ஃபிலிம் நான் பார்க்கும்போது ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சீன் வரும், அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ்ல ஒரு சீன் வரும். அது ரெண்டுமே உட்காராது. அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி இது ஏன் வச்சீங்க, இது வைக்காமே பண்ணிருக்கலாம், இது அதை சொல்றதுக்குன்னு ஒரு தனியா ஒரு படம் எடுத்திருக்கலாம். பட் இதுல அதை வச்சது தேவையில்லையோன்னு தோணுச்சு. மற்றபடி ஒரு வர்த்து வாட்ச். எல்லாருமே நல்லா சிந்திக்க வேண்டிய ஒரு படமா தான் இது இருக்கு. வீக்கெண்ட்ஸ் கோ வாட்ச் இன் தியேட்டர். இப்போ இவரு மணிகண்டன் பண்றது எல்லாமே டெபியூட்டன்ஸ் கூட ஹீரோவா பண்றது. குட் நைட் குட் நைட் டெபியூட் டைரக்டர் தான். இது பிரபுராம் வியாஸ் அவரோட டெபியூட்டன் தான். இவர் ஆனா ஆக்சுவலா ஒரு இது வெப் சீரிஸ் பண்ணிருக்காரு. ஃபிலிம் தான் இதா டெபியூட். ராஜேஷ் சூப்பர். ராஜேஷ் செலக்ட் பண்ணது ஒரு நக்லைட்ஸ் சரி ஒரு யூடியூபர்ல இருந்து ஒரு இப்ப எப்படின்னா யூசுவலா கோயம்புத்தூர் ஆக்சென்ட் எடுக்கணும் அப்படின்னா அந்த ஒரு ஆக்சென்ட்ல ஒரு ஃப்ளூவன்சி இருக்கணும். அது இவர் கிட்டத்தட்ட அச்சீவ் பண்ணிட்டாரு. சொல்ல போனா இஸ் நாட் ஃப்ரம் கோயம்புத்தூர், இஸ் அத்தன்டிக்கா கோயம்புத்தூர் கிடையாது, அவர் சென்னைக்கார். அந்த ஒரு டிஃபரன்ஸே இருக்காது நீ படம் பார்க்கும்போது. நல்லா எடுத்துருப்பாரு அந்த ஆக்சென்ட். ஆமா, ஏன்னா மத்தவங்க ட்ரை பண்ணி பேசும்போது அந்த வித்தியாசம் நல்லாவே தெரியும். ஒரு மாதிரி ஆக்வர்டா தெரியும், பேசுறாங்கன்னு தெரியும். ஆமா, இதுல வந்து பெருசா தெரியல. ரொம்ப மேபி கான்ட்ரோவர்சி ஒபினியன். ஆனா நான் திருநெல்வேலி தானே, பாபநாசத்துல வந்து கமல்ஹாசன் பேசியிருந்தது எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவர் திருநெல்வேலி ஸ்லாங் எடுத்து பேசியிருந்தது சீரியஸா. அங்கனுக்குள்ள நாங்க அந்த வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்டதே இல்ல. திருநெல்வேலி ஸ்லாங்ல நாங்க திருநெல்வேலி தான் நிறைய வார்த்தை கேள்விப்பட்டதே இல்ல. அதான் டீப்பா போயிட்டாரு. ரொம்ப டீப்பா போயிட்டாரா என்னன்னு தெரியல. எனக்கு ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா ஃபிட் பண்ணி அவர் பேசின மாதிரி தான் இருந்துச்சு. அதான் எனக்கு தெரியல. உங்களுக்கு லோக்கல் இப்ப கோயம்புத்தூர் ஸ்லாங் இப்பதான் ஒரு படத்துல பேசுறாரு, அதை எங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஏனுங்க இங்க ஐஎன்ஜி போட்டா ஏனுங்க வாங்க கோயம்புத்தூர் ஆக்சென்ட் தான் இங்க போட்டு பேசுறதுன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா ஒரிஜினல் கோயம்புத்தூர் ஆக்சென்ட்ங்கிறது இல்ல. அந்த ஏனுங்க வாங்க போவாங்க அப்படி அது நார்மலா அது மட்டும் கிடையாது. அதை தாண்டி சில வேர்ட்ஸ் இருக்கு. அந்த வேர்ட்ஸ் நிறைய அந்த படம். ஆனா இதுல உங்க கோயம்புத்தூர் ஸ்லாங்க்கு ஒரே ஒரு இது என்னன்னா அந்த ஃப்ளோ ஒரு மாதிரி ஃப்ளோவா பேசுவீங்க. ஒரு ஏத்த இறக்கம் இருக்கும் பேசுறதுல. பிளஸ் அந்த ஒரு சின்ன ஒரு மரியாதை இருக்குன்னு வச்சுக்கோ. எனக்கு பர்சனலா இல்ல நீ இருக்கும்டா இல்ல நிஜமா என்ன இப்ப என்ன மரியாதையாவா பேசுறாரு அவரு? இல்ல நாங்க ஒன்னும் பேசலப்பா. நீ ஜெனரலா நான் வந்து பர்சனலா நான் கர்நாடகால போனோம், ஒசூர் போனோம். நான் வந்து கோயம்புத்தூர்ல 3 months ஒசூர்ல ட்ரைனிங்காக போனோம். அப்ப போகும்போது எனக்கு இப்ப எங்க ஊர்ல இப்ப நான் கோயம்புத்தூர்ல பஸ் ஏறினா ஒரு கண்டக்டர் என்கிட்ட பேசுறக்கும் ஒசூர்ல ஏறும்போது என்கிட்ட பேசுறதுக்கு வித்தியாசம் தெரியும். அது இருக்கும். அது எப்படின்னா எனக்கு ஒசூர்ல அவங்க பேசும்போது ஏதோ ஆடு மாடுக்கு பேசுற மாதிரி இருந்துச்சு. என்ன ஏறு வா உள்ள சொல்லு எங்க போ இந்த மாதிரி. நான் ஒரு நாள் வந்து ரொம்ப ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டேன். பஸ்ல வரேன், பஸ் டிக்கெட்டும் கிடைக்கல. அன்னைக்கு நைட்டு 2 மணிக்கு ஒரு கடைசி பஸ் அந்த ஊர்ல இருந்து கிளம்புது. ஏறுறேன், அந்த பஸ் ஏறி நைட்டோ ஊருக்கு வரேன். வந்து காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல ஏறி எங்க வீட்டுக்கு பஸ் ஏறுறேன். எங்க சாமி போகணும்னு கேட்டாரு. அப்பதான் வந்து இதுதான் எங்க ஊரு அப்படின்னு இல்ல. அதையும் தாண்டி நான் சொல்றேன்ல, அந்த ஒசூர்ல வந்து ஒரு மாதிரி மரியாதையே இருக்காது. அவங்க ஆக்சென்டே அப்படிதான் நார்மலா, தப்புன்னு சொல்லல. பட் அவங்களோட மோட் ஆஃப் லாங்குவேஜ் அப்படிதான். ஆனா ஊர்ல நம்ம ஊருங்கிறது ஒரு ஃபீல் வரும்ல. அப்ப வந்து பஸ் ஏறினோடனே
எங்க சாமி போகணும் சொல்லு அப்படின்னு கேட்டாரு. எனக்கு அது அப்பவே ஒரு மாதிரி என்ன சொல்றது, அந்த தூக்கம் டயர்டு எல்லாம் போய் அப்பதான் அது. ஆனா ஹோம் டவுன் போற எல்லாருக்குமே அந்த ஒரு இது இருக்கும். நம்ம ஊர்ல இறங்கிட்டு அடுத்து நம்ம ஊருக்கு போறது, நம்ம ஊர்ல இறங்குறது, அங்க இருக்கிற பாஷை கேட்கறது. ஏன்னா இங்க காலேஜ் படிக்கிறோம், திருப்பி திருநெல்வேலி போகணும் வைக்கணும், எல்லாமே அது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பேசிக்கான ஒரு எமோஷன் நம்ம ஹோம் ஆக்சன் கேட்கறதுங்கிறது. அது நல்லா இருந்துச்சு அந்த ஒரு ஃபீல். அண்ட் அதையும் தாண்டி இப்போ யூஸ்வலா இப்போ கோயம்புத்தூர் ரொம்ப அடிக்கிறாங்க சொல்ல போனா. என்னடான்னா எல்லா ஏமாத்துறதையும் ஸ்கேம்லயும் கோயம்புத்தூர்காரங்க தான் ஃபர்ஸ்ட் மாட்டுறாங்க. அது உண்மைதான், அடிக்கிறது இல்ல என்னமோ நம்ம தான் ரொம்ப ஜாதி பாக்குற மாதிரி இல்லன்னு சொல்லல, ஆனா இவங்க காமிக்கிற அளவுக்கு மோசம் இல்ல. அது நடுவுல மதுரை திருநெல்வேலினா ஒரு இது இருந்துச்சு தெரியுமா, ஒரு ஸ்டாம்ப் ஒரு டபு ஒரு இது மாதிரி பண்ணிட்டாங்க. இவங்க இப்படிதான் இருப்பாங்க என்னமோ. நாங்க தான் திருநெல்வேலினா அல்வா தவிர வேற எதுவும் நாங்க சாப்பிடாத மாதிரி காமிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அதான் கோயம்புத்தூர்னா இந்த மாதிரிங்கிற அது இந்த ஸ்டாண்டப் காமெடியன்ஸ். நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினேன், அவங்கள தான் முதல்ல அடிங்கன்னா கோயம்புத்தூர்காரங்கனாலே என்ன ஜாதி பாக்குறாங்க அப்படி இப்படின்னு. நானும் இங்க இவ்வளவு நாள் வந்து இருந்திருக்கிறேன், நான் யாரையும் அப்படி பார்த்தது இல்ல. சீரியஸா சொல்றேன். இப்போ ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு இவங்க எல்லாமே இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு முத்திர குத்தி ஸ்டீரியோடைப் பண்ணிடுறாங்க. அந்த முத்திர குத்துறது, அந்த ஸ்டீரியோடைப் பண்றது இருக்குல்ல, அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிட்டு இருக்கு எல்லாத்துக்குமே சொல்றேன். இப்ப வந்து ஆனா சில பேர் அடிக்கணும் தான், அந்த அது பேர் சொல்ல வேண்டாம், சில பேர் அடிக்கணும் தான் கோயம்புத்தூர்ல. ஆனா எல்லாருமே மொத்தமா வச்சு இது பண்ணக்கூடாது. இருக்கு இல்லவே இல்ல, இவங்க சொல்றதெல்லாம் பொய்ன்னு நான் சொல்லல, பட் நீங்க சொல்ற அளவுக்கு இல்லங்கிறத ஒண்ணு இல்ல, கொஞ்சம் ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ. ஆமா, லைக் இது என்ன சொல்லுவாங்க, இப்ப இந்த படத்திலே பாத்தீங்கன்னா எங்கேயுமே அப்படி ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருக்க மாட்டாங்க பெருசா. ரொம்ப நார்மலா ஒரு கதையா தான் போயிட்டு இருக்கும். அதுல திடீர்னு இந்த நான் சொல்றேன் இந்த காஸ்ட்ங்கிற ஒரு விஷயத்த ஒரு பிளேஸ்மெண்ட் வச்சிருப்பாங்க, அது ஒரு மாதிரி செட் ஆகலையோ அப்படின்னு தோணுது. இதுல வந்து இன்ஃபுளுசர்ஸ் கலாய்ச்சிருக்காங்க, சொந்தக்காரங்களை கலாய்ச்சிருக்காங்க, அது எல்லாமே நல்ல இன்ஃபுளுசர்ஸ் சரியான கலாய் அடி வாங்கிட்டு இருக்காங்க. ஆமா, பொட்டேட்டோ ஃப்ரை எல்லாம் இப்பதான் சூடா சர்வ் பண்ணாங்க, எல்லாத்தையும் வச்சு செய்யறாங்க. நெட்ஃபிளிக்ஸ் டாக்குமெண்ட்ரி எல்லாம் தோத்துற மாட்டாங்க. அதாவது கண்டென்ட் எடுக்கிறது, நீங்க யாரு, நீங்க வந்து நார்மலா ஒரு டெக் கண்டென்ட் பண்றோம், டெக் கண்டென்ட் பண்றதை விட்டுட்டு கண்டென்ட் மட்டுமே டெக்குக்கு சம்பந்தமே இல்லாம புதுசா மாதிரி மெகா சீரியல் மாதிரி. ஆக்சுவலா இன்டர்நெட் டிராமா கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்குது. 2025 ஸ்டார்டிங்ல இன்டர்நெட் டிராமா நல்லா இருக்கு. நாங்க முதல்ல வீடியோஸே பெருசா பார்க்க மாட்டோம். நாங்க எங்களுக்கு ஏதாவது ஒரு போன் வாங்கணும்னா தான் பாக்குறோங்கிற மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்குன்னு வச்சுக்கோங்க. ஜெனரலா இல்ல, நானும் அவ்வளவு டெக் ஃபாலோ பண்ண மாட்டேன். அந்த டெக் சூப்பர் ஸ்டார் அந்த சைட் போக மாட்டேன். நான் இந்த A to D அந்த லெவல்ல இருந்தேன். அவனை ஸ்கேம் அடிக்கும் போதுமே ஒரு மாதிரி லைட்டா தான். இப்ப இதுல வந்து எல்லாத்தையும் அடிக்கும் போது அப்ப யாரதானா நம்பதுன்னா யாரை பார்த்தா நான் போன் வாங்கினேன், இது வாங்கினேன், அது வாங்கினேன் நம்பாதாங்கிறாங்க. அதுதான் எல்லாருமே. என்ன நான் மணிஷோட வீடியோ ஒண்ணு பாத்துட்டு இருந்தேன். வாட் ஷீ சேயிங் இஸ், நீ காலையில எழுந்திருச்சு ரீல் ஆரம்பிக்கிறேன்னா எல்லாருமே உங்ககிட்ட ஏதோ ஒன்று செல் பண்ண ட்ரை பண்றாங்க. அதெல்லாம் அதுல டிரான்ஸ்பரன்சி இருக்கா இல்லையாங்கிறது தான் முக்கியம். செல் பண்ணவே கூடாதுன்னு சொல்ல, அது ஒரு ஆட்னு போட்டு நீங்க செல் பண்ணீங்கன்னா நாங்க அதை எடுத்துக்கணுமா வேண்டாமா நாங்க பாத்துக்குவோம். என்னமோ ஒண்ணு காலையில இருந்து செல் பண்ண வராங்க, அது அந்த ஆடுன்னு ஒரு டிரான்ஸ்பரன்சியோட செல் பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறது தான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவாகவும் இருக்கு இப்போதைக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ முதல்ல நம்ம இப்ப நான் சொல்லிட்டே இருப்பேன்ல, நம்ம ஷார்ட் ஃபிலிம் பண்ண வந்தோடனே ஷார்ட் ஃபிலிமோட கல்ச்சரே ஃபேட் அவுட் ஆயிடுச்சு. இப்போ யாருமே ஷார்ட் ஃபிலிம் பார்க்கறது இல்லை, எல்லாருமே ஷார்ட் கண்டென்ட்டுக்கு மாறிட்டாங்க. முதல்ல எப்படின்னா கண்டென்ட்டுக்குன்னு ஒரு 5 சேனல் இருக்கும். டோட்டலா சொல்றேன், ஒரு காமெடி நம்ம ஒரு சட்டையர் பார்க்கணும் அப்படின்னா ஸ்கிட் மாதிரி ஸ்கிட் வீடியோஸ்க்குன்னா எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். அப்போ ஒரு வந்த புதுசுல பாத்தீங்கன்னா பிளாக் ஷீப் இருக்கும், இருக்கும், புச்சட்னி இருக்கும், மெட்ராஸ் சென்ட்ரல், ஜம்ப் கட்ஸ், அதெல்லாம் ஆதி காலத்து எருமசாணி. இது எல்லாமே ஒரு 7-8 தான், மொத்தம் ஒரு 10 வச்சுக்கலாம். டோட்டலா ஸ்டார்டிங்ல ஒரு 10 தான் இருந்துச்சு. இந்த 10மே வந்து கண்டென்ட் பண்ணுவாங்க. அவங்க கண்டென்ட் பண்றது இந்த சென்ஸ் ரிலேட்டபிளான வீடியோ. நம்ம வீட்ல என்ன நடக்கும், அம்மா அலப்பறைகள், அப்பா அலப்பறைகள், இந்த மாதிரியான கண்டென்ட். மெட்ராஸ் சென்ட்ரல் இருக்கும்போது தேவர் பொலிட்டிக்கலி சோ சவுண்டா இருந்தாங்க. மெட்ராஸ் ஓபனா அட்டாக் பண்றாங்க. ஆக்சுவலி எல்லாருமே பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பாயிண்ட்ல என்ன ஆச்சுன்னு தெரியல, சட்டுன்னு ஒரு பிளாக். எவரிபடி காட் இன் a scam and எல்லாரும் அதுக்கு அடுத்து பொலிட்டிக்கல் இத ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே லாக் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும். பிளாக் ஷீப்லாம் என்ன அடி அடிச்சாங்க தெரியுமா? அப்படி ஸ்டாலின் எக்ஸாக்ட்டா மேனர்ஸ்ல இருந்து எல்லாமே கிண்டல் பண்ணி எல்லாமே பண்ணாங்க. ஆமா, ஸ்டாலினை கிண்டல் பண்ணாங்க, எடப்பாடி பழனிசாமி சொல்லி கிண்டல் பண்ணாங்க, சின்னம்மாவை கிண்டல் பண்ணாங்க, எல்லாத்தையுமே சரியான ஸ்கேம். ஆனா எல்லாமே திடீர்னு ஏதோ ஒரு இதெல்லாம் நிறுத்திட்டாங்க. எல்லாமே கிராஜுவலா இல்ல, அப்ரப்ட் அப்படி கட் பண்ணிட்டாங்க. இனிமேல் நீங்க பண்ணீங்கன்னா நீங்க செட்டிங் அப்படின்னு சொல்லி மிரட்டின மாதிரி கட் பண்ணாங்க எல்லாருமே ஒரு பாயிண்ட்ல. அதான் இது எதுக்கு சொல்லுவாங்கன்னா, கண்டென்ட் வந்து ஒரு பாயிண்ட்ல ஒரு 10 பேர் பண்ணிட்டு இருந்தாங்க கண்டென்ட். போக போக வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்ல இப்ப யூடியூப் எடுத்து பாரு, vlog பண்றவங்க கண்டென்ட் பண்ணுவாங்க, கிச்சன் வீடியோ பண்றவங்க கண்டென்ட் பண்ணுவாங்க, எல்லாருமே கண்டென்ட். வண்டி விற்கிறவங்க கண்டென்ட், வண்டி வாங்குறவங்க கண்டென்ட், ரிவ்யூ கண்டென்ட், எல்லாமே ஒரு காமெடி, எல்லாத்தையுமே அதுக்கு ஒரு சீன், அதுக்கு ஒரு ஸ்கிரீன் பிளே, இப்படி எல்லாமே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப எப்படின்னா இதெல்லாம் பண்ணும்போது நம்ம கஷ்டப்பட்டு நம்ம ஒண்ணு யோசிச்சு நம்ம ஒண்ணு பண்ணணும்னு பண்ணும்போது
அது ஃபீலே ஆக மாட்டேங்கிறாங்க. இதுக்கு வந்து ஒரு லாயல்ட்டி கிரியேட் ஆயிருது. இப்போ இந்த சமைக்கிற வீடியோஸ் இருக்குல்ல, குக்கிங் சேனல்ஸ் இருக்கு, அவங்க கண்டென்ட் பண்றாங்க, அந்த கண்டென்ட்ல ஒரு கதை இருக்கு, அந்த கதையா அந்த மாதிரி பண்றாங்கப்போ என்கேஜ்மெண்ட் ஃபேக்டர் ஜாஸ்தி ஆயிருது எல்லாத்துக்குமே. அப்படி பண்ணும்போது ஏன்னா அவங்க பண்றது வந்து இப்போ பேசிக் இப்போ குக்கிங் சேனல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் குக்கிங் சேனல் பார்த்து பண்றவங்க இருக்கிறாங்க வீட்டுல, அம்மா அக்கா யாராவது சமையல் ட்ரை பண்றவங்க. அப்போ அவங்களுக்கு அவங்களோட இதை டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு அவங்களுக்கு அது கூட சேர்ந்து ஒரு கண்டென்ட் ஏதாவது டெலிவர் பண்ணிட்டே இருக்கும்போது ஈஸியா அட்டாச் ஆகி அது த்ரூ அவுட்டா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதேதான், அது ஒரு செமையான ஸ்ட்ராட்டஜி. இப்போ திடீர்னு அது பூமா இருக்கு. சொல்ல போனா அது எக்ஸ்ட்ரீமுக்கு யூஸ் பண்ணது வந்து விஜய் சித்து தான். விஜய் சித்து எனக்கு தெரிஞ்சு will be the first Tamil YouTuber to reach so much height within a very short span. ஏன்னா அவங்களோட வீடியோ வந்து ஸ்டார்டிங்லாம் பயங்கரமா இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸோட அட்டி போட்டு இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அவர் அதை வந்து எப்படி சொல்றாரு, என்கிட்ட வந்து ஒரு பொருளை வந்து திணிக்கல. விஜய் சித்து vlog வந்து அவர் ஒரு கடைக்கு அவரை கூப்பிடுறாங்க கடைக்கு, அவர் அங்கேயுமே இப்ப அந்த vlog கல்ச்சர் தான் பண்றாரு. நான் இத்தனைக்கு விஜய் சித்து vlogs அவ்வளவு பார்க்க மாட்டேன். ஆனா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து என்ன தோணுதுன்னா, அவர் நம்ம கிட்ட வந்து ஒரு ப்ராடக்ட் திணிக்கல, இந்த ப்ராடக்ட் நீ வாங்க அப்படின்னு. இப்ப மத்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு அவருக்கு இருக்க வித்தியாசம் அதுதான். அவர் வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா வைக்கல, அத தனியா ஒரு மாதிரி ஆக்வர்டா பண்ணல, அது நேச்சுரலா இருக்கும் அவருக்கு அவர் பண்ணும்போது. அதுக்கு ஒரு ப்ரொமோஷன் பண்றாரு அவரு பாருங்க. அது எப்படின்னா பயங்கரமா பிளெண்டிங் ஆயிரும். ஆனா நம்ம கிட்ட வந்து அது இது வாங்குங்கன்னு சொல்ல மாட்டார். அவர் இந்த சரவணா செல்வரத்னம் போயிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. அப்புறம் அவர் நிறைய இந்த ஒரு கடை ரிவ்யூ பண்ணிருப்பாரு. ஆக்சுவலா அது ஏதோ ட்ரிப் போற மாதிரி போவாங்க, ஒரு கடைக்கு ரிவ்யூ பண்ற மாதிரி இருக்கும். அது எல்லாமே இந்த கடையில இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் நாங்க சாப்பிட்டோம் அப்படின்ட்டு அவங்க சாப்பிட்டு காமிப்பாங்க. சாப்பிடுறது ஃபுல்லா வீடியோல இருக்கும். இது பண்ணிட்டு சும்மா 2 வாய் மட்டும் எடுத்து வச்சுட்டு அது பண்ணுவாங்க, கீழே மென்ஷன் பண்றாங்க. அதை தாண்டி அவங்க அதை வந்து செல் பண்ணணுங்கிறது ரொம்ப. இப்ப நானே ட்ரை பண்றேன், நீங்களும் ட்ரை, அந்த மாதிரிலாம் சொன்னதே கிடையாது என்னைக்குமே. அதுதான் அவங்களோட ஒரு பெரிய லாயல்ட்டி ரீட்ரீட்மென்ட். இப்போ மத்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் இருக்குதுன்னா அது நம்ம கிட்ட வந்து நம்ம ஃபீட்ல வந்து பம்பார்ட் பண்றாங்க. அந்த ப்ராடக்ட் ஒரு ப்ராடக்ட் வருது அதனா அதை வந்து நம்ம கிட்ட திருப்பி இது ப்ராடக்ட்னு மட்டும் இல்லை, எண்ட் ஆஃப் த டே இப்போ இந்த சாயா பேங்கரோட ஒரு மியூசிக் வீடியோ வந்துச்சு. இப்போ சாயா பேங்கரோட நியதியோட ஒரு பாட்டு வந்துச்சு தெரியுமா, இந்த தேவதர்ஷினியோட பொண்ணோட ஒரு பாட்டு வந்துச்சு, அவங்களோட இது வந்துருந்துச்சு. அது எப்படின்னா அவங்க சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட ஃப்ரெண்டா இருக்காங்க, அவங்க திருப்பி அதை பம்பார்ட் பண்றாங்க நம்ம ஃபீட்ல வந்து. அது பெய்ட் ப்ரொமோஷன் மாதிரி தானே ஆகுது. இப்போ ஒருத்தவங்களுக்கு நம்ம காசு வாங்கிட்டு பண்றோம், அது ஒரு பெய்ட் ப்ரொமோஷன் தானே. அப்போ அது எல்லாமே தான் உங்க மேல இருக்கிற அந்த ஒரு அந்த அவங்க ட்ரஸ்ட் வர்த்தியா இருக்கிறாங்கிறத பிரேக் பண்ற மாதிரி இருக்குது. இப்போ என்ன பேசிஸ்ல பண்றாங்கன்னு சொல்ல போனா, இந்த டெக் சூப்பர் ஸ்டார் இருக்கு, அவர் ஒரு ஷார்ட்டுக்கு 3.5 lakhs to 3.5 lakhs வாங்குறாரு ஒரு ஷார்ட்ஸ்க்கு. அதுதான் நான் வீடியோ ப்ரொடக்ஷன் காஸ்ட்க்கு வாங்குறேன் அப்படிங்கிறாரு. வீடியோ ப்ரொடக்ஷன் காஸ்ட்னா திஸ் வீடியோ ப்ரொடியூஸ்ட் பைன்னு போடணும். இல்லன்னா ஸ்டார்ட் வீடியோ ப்ரொடக்ஷனுக்குன்னா என்ன ரெட் கேமரால எடுக்கிறாங்க, 3.4 எடுக்கிறது ஒரு ரிவ்யூ வீடியோ, அது என்ன பெருசா 4 லைட் ஒரு கேமரா இல்ல. அவங்க சைடுல இருந்து ஜஸ்டிஃபிகேஷன் இதுதானே சொல்றாங்க. அதுக்கு கேக்குறேன், அப்படியே அவங்க சைடே வந்தாலுமே வீடியோ அப்போ நம்ம ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்றாருன்னா அவரோட பேரை ஸ்டார்டிங்ல பண்ணும், திஸ் வீடியோ ப்ரொடியூஸ்ட் பை, அதுதானே எத்திக்ஸ். அப்போ அந்த அவங்க சொல்ற எத்திக்ஸ்க்கும் ஃபாலோ ஆகல, ஜென்ரலா இங்க இருக்கிற ஒரு யூடியூப் எத்திக்ஸ்க்கும் அவங்க வரல. இப்போ என்னன்னா நீ சொல்ற மாதிரி ஒவ்வொரு வீடியோக்கும் ஒரு புது சோனி மிரர்லெஸ் கேமரா வாங்கி கவரை பிரிச்சு உட்கார்ந்து கேமரா செட் பண்ணி எடுத்தா தான் ஒரு வீடியோக்கு 3 லட்ச ரூபா செலவாகும். அதை தாண்டி அந்த அளவுக்கு செலவு பண்றதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு அவங்க சொல்றதெல்லாம் கேட்கும் போது அப்புறம் நம்ம எத்தனை நாள் நம்ம முட்டாள் பண்ணிருக்காங்க. ஒரு நீ வந்து ஏதோ ஒரு டயலாக், ஒரு ஃபேமஸ் கோட்டை என்னமோ ஒன்று இருக்கும், ட்ரிக் தெரியற வரைக்கும் மெஜிஷியன் வந்து எல்லாருமே இது பண்ணுவாங்க. ட்ரிக் முன்னாடி இருந்து தான் நீங்க எப்பவுமே ட்ரிக் ஃப்ரண்ட்ல இருந்து போவீங்க, பிஹைண்ட் தி ட்ரிக் இருந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரிக் உங்களுக்கு ஈஸியா இவ்வளவுதானாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ இந்த ட்ரிக் இத்தனை நாள் அவர் சொன்னார் பத்தியா, சொன்னார் வீடியோல அவரு, நான் என்ன பண்றேன்னா லாங் டேர்ம் ரிவ்யூ போடணும், ஃபர்ஸ்ட் தாடி நிறைய வச்சிருக்கேன், லென்த் வீடியோ கடைசி போர்ஷன் இப்ப எடுத்துறேன், அடுத்த இது எப்படி இருக்கு பாரு. இது நம்ம நம்பி ஒரு போன் வாங்கினா யாரும் ஓபன் பண்ணி இவங்க இத்தனை வருஷமா இருக்காங்க, இவங்க ட்ரஸ்ட் பண்ணி தான். நானும் சீரியஸா என்னோட போன் வாங்குறதுக்கு முன்னாடி சர்ச் பண்ணுவேன் உட்காந்து, அவங்க போடுற அந்த டாப் 5 இது அந்த பிளிப்கார்ட் டீல்ஸ் எல்லாம் வரும்போதெல்லாம் நான் போய் சர்ச் பண்ணுவேன். ஓகே ஏர்பாட்ஸ் என்ன, இது TWS என்ன வாங்கலாம், என்னென்ன TWS வந்திருக்கு அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஜென்ரலாவே ஒரு அடிக்கடி செக்இன் பண்ணிட்டு இருந்தவனா தான் இருந்தேன். ஃபர்ஸ்ட் எங்க இது அடி வாங்குச்சுன்னா தமிழ் டெக்குக்கும் A2Dக்கும் அந்த சண்டை. அது ஒரு 1 hour ஒரு வீடியோ மாதிரி ஒரு படம் மாதிரி எடுத்து ரெண்டு பேரும் மாத்தி அடிச்சுக்கிட்டாங்க. வார் மாதிரி ஆயிருது, ஒரு சின்ன கேங் வார் மாதிரி தேவையெல்லாம் பண்றாங்க. இதுக்கு டெக்குக்கு என்ன சம்பந்தம்? உங்களால எங்களுக்கு டெக்கு தான் வேணும், இந்த கர்மாந்த பத்தி சண்டைகள்லாம் பண்றது வேலை இல்ல. ஆக்சுவலா அவங்களோட சண்டை வந்து டெக்ல தான் ஆரம்பிச்சது. என்னன்னா அந்த ஆப்பிள் காகிள்ஸ் ஆப்பிள் VR வந்துச்சுல்ல, அதை வச்சுதான் ஏதோ அவங்க 2 பேருக்குள்ள சண்டை ஆரம்பிச்சது. அது கூட ஓரளவுக்கு டெக் ரிலேட்டடா போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த இன்டர்நெட் டிராமா நம்மள எவ்வளவு தூரம் ஹுக்கினா வச்சிருக்குன்னா, இந்த ரீசெண்டா நடந்த அந்த இர்ஃபான் பிரியாணி மேன் A2D அவங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணதா இருக்கட்டும், இப்போ சிட் ஃப்ரீக்வன்சியோட இதா இருக்கட்டும்,
எல்லாரும் கண்டென்ட் விட்டுட்டு கான்ஃபிளிக்ட் போயிட்டு அதேதான். அது ஒரு ஸ்டூபிடான ஸ்ட்ராட்டஜி சொல்ல போனா, ஆனா அது என்கேஜ்மெண்ட் கிரியேட் பண்ணுது. அதுதான் பேசுறேன். அது என்ன சொல்றதுன்னா குட் ஆர் பேட், அது ஒரு என்ன சொல்றது, ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டரா ஒன்று ரன் ஆயிட்டே இருக்குதுல்ல. வியூவர்ஸ்க்கு பாத்துட்டே இருக்காங்க, நீ சண்டை போட என்ன வேணா போ, எங்களுக்கு என்டர்டைன் பண்ணு. அது ஹியூமன் நேச்சர் அப்படிதான். பிக் பாஸ் எல்லாமே பிக் பாஸோட சக்சஸுக்கும் இதுக்கும் ஒரு செமையான, ஏன்னா நம்ம மத்தவங்களை அடிச்சுக்கிறது பாக்குறதுங்கிறது நம்மளுக்கு அவ்வளவு என்டர்டைன்மெண்டா எப்பவுமே இருந்திருக்குது. ஏன்னா பக்கத்து வீட்டுல நடக்கிற சண்டையை கேட்கறதா இருக்கட்டும், அந்த காசிப் ஒண்ணும் இல்ல, அது எல்லாமே கட்டிப்பிடிச்சா சண்டை போடும்போது அதை பாக்குற ஒரு கூட்டம் சேரும்பதி அவங்களுக்கு அது பாக்குற கூட்டத்தோட அந்த பாத்துட்டு போய் அவன் இன்னொரு தண்டை சொல்லுவான், அவன் அதை எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா உட்காந்து கேட்பான். இப்ப நம்மளுக்கு அது டிஜிட்டலா வந்துருச்சு, 2 பேரும் சண்டை போடுறது டிஜிட்டலா இருக்கு. சோ நம்ம பாக்குறோம், நம்ம பக்கத்துல 2 பேரும் நமக்குள்ள ஏதாவது டீம் மாதிரி, நான் இர்ஃபான் டீம், நான் பிரியாணி மேன் டீம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பேசுறது, அந்த மாதிரிதான். இப்போ ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும், ஒரு லாயல்ட்டியான ஃபேன் ஃபாலோயிங் இருக்கும். அவங்க எல்லாம் வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா எண்ட் ஆஃப் தி டே என்ன சொல்ல வராங்கன்னா, யாருமே ஒன் சைடு கிடையாதுல, எல்லாருமே உங்ககிட்ட செல் பண்ண தான் வராங்க ப்ராடக்ட். இப்போ என்னன்னா, இது ரொம்ப மோசம், இது லைட்டா மோசம், நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றாங்க. சிம்பிள் கான்செப்ட், அவ்வளவுதான். இந்த மகேஷ் விவேக் ஒரு இன்டர்வியூ வருவாங்க தெரியுமா, நிஜமான கான்செப்ட் சொல்ல போனா எல்லாருமே இன்டர்லிங்க்டு தான். எல்லாரும் முடிச்சுட்டு, என்னப்பா நான் இப்படி பேசினேன், உனக்கு ஒன்றும் இதில் இல்ல, அடுத்த வாட்டி இன்னும் பிரச்சனை பண்ணலாம். அந்த இந்த இன்ஃப்ளூயன்சர் இருக்கேன் இவ்வளவு வருதுன்னா, அவங்க ஸ்டார்டிங்ல ஒரிஜினல் கண்டென்ட்ஸ் போடுவாங்களா, நம்ம பிடிச்சிருக்கோம் அவங்கள, கண்டென்ட் நல்லா காமெடி பண்றாங்க சொன்னா நம்ம அவங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். ஃபாலோ பண்ணா கண்டிப்பா அவங்க டெய்லி லைஃப் அவங்கள பத்தி ஒரு அளவுக்கு புரிஞ்சிருமா. அதுக்கப்புறம் அவங்க ப்ராடக்ட்ஸ் ஏதோ சேல், ஒரு ஆடா போட்டாலும் சரி, இல்ல அது ஒரு நமக்கு சேல் பண்ணாலுமே, ஓ இவரு தானே, நம்ம எவ்வளவு நாள் பாக்குறோம், இவர் சொன்னா வாங்கிக்கலாம்னு வாங்கிடுவோம். ஆமா. சோ அது ஒரு இதாயிருதா, அந்த ப்ராடக்ட் வந்து அவங்க யூஸ் லைக் என்ன ஒரு ஜென்யூனா நான் ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருக்கேன், எனக்கு ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறாங்க, இது வந்து நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. பட் அந்த இப்ப நம்ம எந்த பேசிக்ஸ்ல இவங்க நம்ம டெய்லி பாக்குறோமே, இவங்க இப்படிதானே இருக்கிறாங்க. நான் டெய்லி எப்படி நம்ம ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஃபாலோ பண்ணோம்னா, அவங்க டெய்லி லைஃப் ஸ்டோரியில வரும், ரீல் போஸ்ட் மட்டும் இல்ல, அவங்க ஸ்டோரியில இருந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ அவங்க ஒரு ப்ராடக்ட் இவங்க ஜென்யூனா யூஸ் பண்ணி தான் நம்மள்ட்ட சொல்றாங்க, நம்ம அந்த ப்ராடக்ட்டை டெஸ்ட் எதுவுமே இல்லாம நம்ம பாட்டு டைரக்டா வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இல்ல அவங்க வந்துட்டு நான் என்ன சொல்றேன்னா, அப்படி ஜென்யூனா இருக்குன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி அதை எக்ஸ்பிரஸ் பண்ணி அதுக்கப்புறம் செல் பண்ணா அது சூப்பர். அவங்க ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்ப இதா இருக்காங்க. சில பேர் அவ்வளவு கூட இல்லைன்னா அட்லீஸ்ட் அதுல ஒரு ஆடுன்னு, இப்ப ஆட் நடிக்கிறவங்க அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும் நம்ம சொல்ல முடியாது. அதுல நீங்க ஆடுன்னு போட்டீங்கன்னா நீங்க ஜென்யூனா இருக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்களா ஒரு ஆடுன்னு போடாத போதுதான் அதுதான் போனா இந்த ஐபோன் கல்ச்சர் இப்ப அதிகமானதுக்கு மெயின் ரீசன் இந்த டெக் ரிவ்யூஸ் தான். ஏன்னா ஒரு பாயிண்ட்ல எல்லாருமே டெக் ரிவ்யூஸ் எல்லாருமே ஐபோன் ப்ரோமோட் பண்ணாங்க. ஃப்ரண்ட் அண்ட் டைரக்டா இல்லாட்டியும் இதோட கேமரா நல்லா இருக்கு, இதோட வீடியோ குவாலிட்டி பாருங்க, அப்படி இப்படின்னு ப்ரோமோட் பண்ணி இஎம்ஐல வாங்க வச்சாங்க. ஐபோன் சேல்ஸ் பிச்சுட்டு போனதுக்கு இந்தியாவில காரணமே, இந்தியாவில அதிகமா ஐபோன் யூஸ். ஆக்சுவலா இன்ஃப்ளூயன்சர்ஸோட இவ்வளவு பெரிய growthக்குமே அந்த ஐபோன் ஒரு இதா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா ஐபோன் வச்சிருக்கிற எல்லாருமே இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. அது நான் தப்புன்னு சொல்ல வரல, யாருனாலும் இன்ஃப்ளூயன்சர் ஆகலாம். ஐபோன் நீங்க அது யாருனாலும் இன்ஃப்ளூயன்சர் ஆகலாம். அந்த ஜென்யூனிட்டி நீங்க மெயின்டைன் பண்ற வரைக்கும் நீங்க உங்களை எதுக்கு அந்த மொரால் ஸ்கிப் பண்ணாம இருக்கிறீங்கிற மாதிரி இது பண்ணிக்கலாம். இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போனதுக்கான ஒவ்வொரு ரீசனுமே பாத்தீங்கன்னா எல்லாமே இன்டர் கனெக்டட். ஐபோன் சேல்ஸ் ஜாஸ்தியானதுக்கு தனியார் படத்துல சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரிதான் இப்ப டெக் ரிவ்யூஸ் கான்ஃபிளிக்ட், டெக் ரிவ்யூஸோட ப்ராப்ளம்ஸ்க்கு சேல்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இன்டர்லிங்க்டு. ஒரு பிளிப்கார்ட்ல சேல் போடுறாங்கன்னா எப்படி சேல் போடுறதுக்கு டெக் ரிவ்யூஸ்க்கு எப்படி தெரியுது போகுது. ஒரு ப்ராடக்ட் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்து அவங்களுக்கு ஒரு பேக் இல்ல, அவங்களுக்கு வந்து பேக் கொடுத்து ஸ்கிரிப்டே கொடுத்துறாங்க. அவங்க என்ன பேச மொத்தமா என்னென்ன ஹைலைட்டடா இப்போ லெட்ஸ் சே இப்போ ஒரு ஃபோன் லான்ச் பண்றாங்கன்னா அவங்க இந்த சிப் தான் இதுல வந்து ஹைலைட்டடான ஒரு விஷயம். ஆனா இதுல இது என்னது நம்ம டிஸ்பிளே வந்து ஒரு அவ்வளவா இருக்காது. ஸோ நீங்க சிப்பை பத்தி எவ்வளவு நாளும் பேசிக்கோங்க, டிஸ்பிளே பத்தி இவ்வளவுதான் பேசணும்னு அந்த டைம் ஸ்டாம்ப் முத கொண்டு சொல்லிடுறாங்க, இது இப்படிதான் வரணும் அப்படின்ட்டு. அது இப்ப எப்படி உனக்கு அதுல எப்ப ஜென்யூனிட்டி தெரியுதுன்னா, ஒரு க்ரோயிங் யூடியூபரா இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு வந்து டைரக்டா கொடுக்க மாட்டாங்க, எல்லாமே அவங்களே வாங்கி அவங்க கொஞ்சம் ஜென்யூனா இருப்பாங்க. ஏன்னா இன்னும் அவங்க கிட்ட கத்துக்கிட்டோம்னா அவங்க மாறிடுவாங்க. பட் இனிஷியலா சொல்றேன், அவங்களோட ஒரு கம்மியான ஃபாலோவர்ஸ் இருக்கிறது கொஞ்சம் ட்ரஸ்டபிளா இருக்கும். நான் பர்சனலா நெக்ஸ்ட் டைம் போன் வாங்கும்போது கம்மி சப் வச்சிருக்கணும் இல்ல. ஆனா நான் இன்னொன்னு என்ன பாக்குறேன்னா, இப்போ இதெல்லாம் நம்மளே பண்றதுக்கு எவ்வளவு நேரம், ஒரு போன் வருது, இப்போ ஸ்பெக்ஸ் எல்லாருக்குள்ளயுமே இது இருக்குது, ஒரு கூகுள்லயே போய் டைரக்டா நீங்க என்னென்ன இது ரிவ்யூ என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு சர்ச் பண்ணிட்டு நம்மளே வாங்கிட்டோம்னா இவங்க ஏன் நம்ம கிட்ட வந்து இவ்வளவு தூரத்துக்கு இது பண்ணணும்னு நம்ம ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் இல்ல, நம்ம கிட்ட டைம் இல்லங்கிறதுனாலதான் அவங்க அந்த டைமை நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ணி தராங்கிறதுனால நம்மள்ட்ட வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. சோம்பேறித்தனம் அந்த வார்த்தையை சோம்பேறிங்கிற வார்த்தையை சொல்ல வேணாமே, நானும் எப்படி இல்லாம வளர்த்து சொல்ல வரல, நமக்குன்னு சோம்பேறிட்டீங்க.
அதான் ஒரு படிக்கிறதுக்கு மொடப்பட்டு வீடு தமிழ் திருப்பி படிக்கிறதுக்கு மொடப்பட்டு அவன் என்ன சொல்றானோ அப்படியே கேட்டு வாங்கிட்டு போயிட்டு நல்லா இருக்கலாம் அவன் சொல்லி கேக்குறது. ஆமா அது எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. இப்போ இந்த போன் டிஸ்பிளே பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி காமிப்பாங்க. பரவாயில்லையப்பா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க நாள் ஃபுல்லா ஸ்க்ரால் பண்றதுக்கு இந்த பேட்டரி உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். கரெக்ட், அதான் எனக்கு வேணும். அப்படிதான் இப்படிதான் நம்ம ப்ராடக்ட் வாங்குறோம். இதெல்லாம் சொல்லாம யோசிச்சு பாருங்க. முதல்ல நம்ம எப்படி இந்த நோக்கியா வந்துட்டு இருந்த காலம் 3310 இல்ல அவ்வளவு தூரத்துக்கு எல்லாம் போக வேண்டானே. இந்த டெக் பூம் ஆகுறதுக்கு முன்னாடியே ஒரு போன் வாங்கினோம்னா நம்ம பூர்விகாக்கு போவோம், நம்ம கடைக்கு போவோம், டைரக்டா அந்த ஷோரூம் போவோம். அங்க இருக்கிறவங்க நம்ம கிட்ட வந்து அவங்களும் நம்மள்ட்ட இன்ஃபுளுன்ஸ் பண்ணதான் செஞ்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன ஸ்டாக் நிறைய இருக்குதோ அவங்க வந்து இதை வாங்குங்க அதை வாங்குங்க. ஆனா எல்லாத்தையுமே ஹானஸ்டா சொல்லிடுவாங்க இந்த போனுக்கு இதுதான் வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி. போச்சுன்னா ஆன்லைனுக்கு ஒரு மாடல், ரீட்டைலுக்கு ஒரு மாடல் அது மாறிச்சு ஒரு பாயிண்ட்ல. ஏன்னா ஆன்லைன்ல வந்து ஒரு பர்டிகுலர் சேல்ஸ் ஜாஸ்தியாச்சு. ஒன்லி எக்ஸ்க்ளூசிவ் அமேசான் சொல்லிட்டு அமேசான்ல மட்டும் தான் இருக்கும். ஆமா ஆமா அதான் சில ஃபோன்ஸ் ஃபிளிப்கார்ட்ல மட்டும் தான். கலர்ஸுமே சில கலர்ஸ் வந்து ஆன்லைன்ல மட்டும் இது ஆன்லைன்ல தாங்க இருக்கும். ரீட்டைலுக்கு இந்த கலர் வராதுன்றவாங்க. இந்த பிளாக் ஓரளவுக்கு அந்த பிரீமியமா இருக்கிற கலர்ஸ்லாம் ஆன்லைன்ல மட்டும் தான் போகும், ரீட்டைல்ல அவ்வளவு வராதும்பாங்க. நம்ம இதெல்லாம் இப்போ குடும்பஸ்தன் படத்தை பத்தி பேசும்போது ஏன் பேசணும்னா ஒரு குடும்பஸ்தனா நம்ம இதெல்லாம் வந்து நம்மளும் இதெல்லாம் பேசணும். இது ஒரு பெரிய ஸ்கேம். இதை பத்தி யாராவது படம் எடுக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறது இல்ல. பட் இது எவ்வளவு பெரிய இல்ல ஒண்ணுமே இல்லைண்ணா. இப்போ நம்ம சாப்பிட போறோம், ஒரு கடை தேடணும்னா இப்ப நம்ம என்ன பண்றோம், நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபுட் பிளாகர் எங்க போயிருக்காங்க சேவ் பண்ண அதேதான் அதான் அவங்க போட்டதுதான். இல்ல ஒரு போன் வாங்கணும்னாலும் எல்லாமே நம்ம எண்ட் ஆஃப் த டே அவங்கள்ட்ட தான் போறோமா. இவ்வளவு தூரம் ஸ்கேம் பண்றாங்க. ஒரு டைம் நடந்திருக்கு. நாங்க ஒரு டைம் என்ன பண்ணோம், ஒரு ரீல் பார்த்துட்டு அவன் ரீல் வந்துட்டு ஃபுட் டேஸ்ட் பத்தி பேசுறதுல கொஞ்சம் பிரைஸ் பத்தி சொன்னேன்னே நாங்க கொஞ்சம் இதா ஏமாந்துட்டோம். எங்க தெரியுமா வடவழி கீழ இருக்கு தெரியுமா, மருதமலை கீழ இருக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த அது வரைக்கும் போயிட்டோம் வண்டி ஏறி போயிட்டு கண்ணில போய் உட்காரோம். கடம் அவன் லைக் கேமரா பாக்குறதுக்கும் நேர்ல போறக்கும் அட்மாஸ்பியர் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதே எங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லைட்டா டவுன் ஆச்சு. போய் உட்காந்து பார்த்தா வெயிட் பெருசா ரிசீவ் பண்ணல. நாங்க என்ன வேணும் அதுதான் வந்து கேட்டார் என்ன வேணும்னு சொல்றதுக்குலாம் போயிட்டு இறங்கியோ என்னடா போயிட்டாப்லன்னு சொல்லிட்டு சரி அவன் எங்க ஃப்ரெண்ட் ஒரு ஆதியன்ல அவன் லைட்டா டெய்லி செட்டால போலான்னா ஆதித்யா. அப்புறம் தான் சரி லைட்டா ஒரு கிரில் மட்டும் சாப்பிட்டு போலான்னா கிரில் சொல்லிட்டோம். சரி எடுத்துட்டா ரொம்ப டைம் பண்ணா நீ கிளம்பிலாம் சொல்லிட்டு அப்படி கிளம்பி வந்து சொல்லிட்டோம். அதான் ஒரு சினிமா வந்து நமக்கு நம்ம 2-3 ஷாட்ல ஒர்க் பண்ண ஒரு நம்மளையே வந்து ஈஸியா ஏமாத்துறாங்க. ஒரு மேக்கிங்ல வித்தியாசம் காமிச்சு. அப்ப நினைச்சு பாரு ஜென்ரலா பாக்குறவங்க எதுவுமே ஐடியா இல்லாம பாக்குறவங்களுக்கு இந்த ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கும் நேர்ல போய் ரியாலிட்டியில பாக்கும்போது எவ்வளவு டிஃபரன்ஸ். அதுதான் நான் இப்போ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சைட்ல இருக்கிறவங்க அந்த ஃபர்ஸ்ட் 3 செகண்ட்ஸ் அந்த ஹுக் என்ன இருக்குது. இப்போ ஒரு கடைக்கு போறோம்னா நீங்க உங்க கையில 10 ரூபாய் இருக்குதா இந்த கடைக்கு வாங்க அப்படிதான் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம கையில அன்னைக்கு காலை நைட்டு சாப்பிட போறோம் 100 ரூபாய் தான் கையில இருக்குது. எந்த ஹோட்டல் இவன் சொல்றானே சரி இந்த ஹோட்டல்ல போய் சாப்பிடுவோம்ட்டு தானே போறோம். ஆமா இப்ப நம்ம சுய புத்தி யூஸ் பண்றதே இல்ல, யாராவது சொல்றதை யூஸ் பண்றோம். அதுதான் திங்கிங்க வந்து லிமிட் பண்ணிட்டே இருக்காங்க. இனி கொஞ்ச நாள் போனா நமக்கு என்ன பண்ணணும் நமக்கே தெரியாது. ஒரு இப்போ கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா நான் எந்த இது இன்ஃப்ளூயன்சர் ஃபாலோ பண்றேன் நான் திங்க் பண்றேன்ல அதுவே எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க. முன்னாடி எந்த கடைக்கு போகணுங்கிறத நம்ம யோசிச்சுட்டு போவோம் வீட்டுல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி. எவனை பார்த்து எந்த கடைக்கு போகலாம். இப்போ rather than the place we are thinking about the person who is going to success அப்படிதான் மாறிட்டு இருக்கு. அது வந்து ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. அது வந்து நம்ம இப்ப யோசிக்கிறத நம்ம குறைச்சிட்டோம். இப்ப எனக்குன்னு பிடிச்ச 4 கடை இருக்கும். அந்த கடைக்கு நான் போகணும்னு ஆசைப்படுவேன். இப்ப இவங்க சொல்ல அது எப்படின்னா எனக்கு அங்க போகணுமே இல்ல. பட் இப்ப நீயும் சொல்ற விக்கி சொல்ற இந்த கடைக்கு போகலாம். நான் ஒரு கடை சொல்றேன் பர்சனல் சாப்பிட்ட கடை. நீங்க என்னை விட அவனே பேசிக்கலா சொல்றேன். ஆமா ஏன்னா அவன் இத்தனை கடை சொல்லியிருக்கான் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு தாட் வருது. அதுல என்னன்னா ஒரு 10 கடை சொல்றாங்கன்னா அதுல 3 கடை ஜெனுவினாவே நல்லா இருக்கும். அந்த 3 கடைக்கு நம்ம முதல்ல போயிட்டோம்னு வச்சுக்கோங்க நல்லா இருக்கும். அந்த மிச்சம் 7 கடையும் கேட்டோம் இல்ல நம்ம பை சான்ஸ் நம்ம அந்த 3 கடைக்கு முதல்ல போயிட்டோம்னா நம்ம என்ன நினைச்சுக்கோனா ஓகே நம்ம போன அன்னைக்குதான் அந்த கடை நல்லா இல்ல போல அவர் சாப்பிட்ட அன்னைக்கு நல்லா இருந்திருக்கு அப்படின்னு நினைச்சுக்கோ. ரொம்ப காலமா பண்ணிக்கிட்டு இருக்கிறதா இப்ப எல்லாரும் பண்ணும்போது நம்ம இன்னும் வந்து காண்டேது அவ்வளவுதான். என்ன சொல்ல போனா ஒரு சில கடை இருக்கும் நம்ம காலகாலமா அங்கதான் சாப்பிட்டு இருப்போம். திடீர்னு அண்டர் ரேட்டட் பாத்தியா டே 10 வயசுல அந்த கடை சாப்பிட்டு இருக்கேன் இதே போய் அண்டர் ரேட்டட்ங்கிறீங்களா மாதிரி. அது வர எனக்கு இன்னொரு டவுட் 20 வருஷமா இந்த கடை இங்க இருக்கு ஆனா அண்டர் ரேட் 20 வருஷமா இந்த கடை இங்க இருக்குனால அண்டர் ரேட்டட் கிடையாதுடா. அது ஒரு லேண்ட்மார்க்காவே ஆயிரும் அந்த இடத்துக்கு. ஒண்ணும் இல்ல கிருஷ்ணா டிஃபன் சென்டர்னு பாப்பனைக்கு மாதிரி ஒரு ஹோட்டல் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 வருஷமா நானே பர்சனலா இங்க சாப்பிட்டு இருக்கேன். முந்தா நேத்து ஒரு ரீல் பாக்குறேன் பாப்பனைக்கு பார்த்து அண்டர் ரேட்டட் இந்த ரெஸ்டாரண்ட் தெரியுமா? அது 15 வருஷமா சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு இருக்க ரெஸ்டாரண்ட். ரொம்ப கூட்டம் அம்மோ அந்த அண்டர் ரேட்டட் போட்டாலே ஏதோ ஒரு இது கிடைச்சது இல்ல ஒரு அட்டென்ஷன் கிடைச்சது இல்ல. சிம்பிள் நீ அண்டர் ரேட்டட் சொன்னா உனக்கு தெரிஞ்ச விஷயம் நீ புதுசா பாப்ப. இப்போ எனக்கே தெரியும் கிருஷ்ணா டிஃபன் சென்டர்னு இவன் வந்து பார்த்து தான் கிளிக் பண்ணேன். அண்டர் ரேட்டட் இங்க 10 வருஷமா குடும்பமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க அண்டர் ரேட்டட்ன்றீங்களா? இந்த மாதிரிதான் இதெல்லாம் தான் சொல்றேன். நமக்கு
யோசிக்கவே மாட்டேங்கிற பாரு. எனக்கு அந்த கடையை பத்தி டாட்டு பாட்டம் தெரியும், கண்ணு மூடிட்டு அதுக்கு வரி சொல்ல தெரியும், ஆனா நான் சொல்ல மாட்டேன். ஆனா பாக்குறேன் பாத்தியா நானே போய். இதுதான் சிம்பிள் மார்க்கெட்டிங். அது உங்களுக்கு சமயம் ஒர்க் அவுட் ஆகுதுல்ல எல்லாத்துக்கும். அதேதான், எல்லாமே அந்த அண்டர் ரேட்டட்ங்கிற ஒரு டேக்ல விழுந்துடுறாங்க. ஆமா, எல்லாத்துக்கும் ஒரு டாக் இருக்கு. ஹூக்க சொதப்பிட்டாங்கன்னு அது ரீச் போகும். ஏன்னா இப்ப நம்மளே எத்தனை இதுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இது பண்றோம், இந்த ஹுக் தான் இந்த இது லேண்ட் ஆயிருச்சுன்னா இந்த வீடியோ செல் ஆயிரும் அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியுது. ஆமா, அது அது எல்லாம் அது பண்றது எல்லாமே ஓகே தான், ஹுக் எல்லாமே வைக்கிறது எல்லாமே ஓகே தான். நான் உங்க வீடியோ அவங்க பார்க்கணும், எல்லாம் அதுல கொஞ்சம் ஜென்யூனிட்டி இருக்கணும், அவ்வளவுதான். அந்த விஷயத்துலனா நான் இவங்க கண்டென்ட் கிரியேஷன்ல வந்து நான் டெம்பிள் மங்கீஸ் அண்ட் அவங்க வச்சிருக்கிற சேனல் ஆஃப் மங்கீஸ், நிறைய மங்கீஸ் இருக்கு, மெட்டா மங்கீஸ், அதுதான் மெட்டா மங்கீஸ் டிஜிட்டல் இது. அவங்களோட இதுல எப்படின்னா ரேதர் தென் அவங்க ஒரு டெக்கை வந்து நம்ம கிட்ட பம்பார்ட் பண்ண மாட்டாங்க, இது வாங்குங்க அப்படின்ட்டு. they are educating. இப்போ ஒரு லான்ச்சருக்கு, நம்ம போன் லான்ச்சருக்கு வேற லான்ச்சர் என்ன யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டாங்க. they didn't try to sell something to me, they are educating me. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த டெம்பிள் மங்கீஸ் அண்ட் இது இவர் சொல்லி நான் டெம்பிள் மங்கீஸ் பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி இருந்து மெட்டா மங்கீஸ் ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். சோ அது அவங்க இந்த கண்டென்ட் கிரியேஷனுக்கு இன்னுமே கொஞ்சம் இந்த ட்ரூவராவே இருக்காங்க. அந்த ஃபாலோவர்ஸ் கம்மியா இருக்கு, ஜெனினா they are really underrated YouTubers. அவங்க வந்து ஒரு ரீடைன்மென்ட் வச்சிருக்காங்க, ஒரு லாயல்ட்டி இருக்கு அவங்களுக்கு, அவங்களுக்கான சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. நேத்தி அவங்களோட ஒரு இது பார்த்தேன், நாம இப்போ வீடியோ போடுறோம் அப்துல், ஆனா நம்மளுக்கு இவ்ளோ இதுதான் வருது, ஆனா வரவன் எல்லாம் நம்ம ரோட்ல போனா நம்மள வந்து பார்த்து பேசிட்டு போவான். ஆனா இப்போ நம்மளுக்கு ஷார்ட்ஸ் போடுறோம் வைக்கிறோம், நிறைய வியூஸ் வருது, ஆனா அவன் யாருன்னே யாருக்குமே தெரியாது, ரோட்ல பார்த்தாலும் வந்து பேச முடியாது. இது நீ குடும்பஸ்தன் பக்கத்துல செமையா சொல்லியிருப்பாங்க, சொல்ல போனா நல்லா அதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. ஒரு இன்ஃப்ளூயன்சருக்கு எவ்வளவு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குது ஒரு சொசைட்டில. ஆமா, இதுக்கெல்லாம் கூப்பிடுறாங்களா, ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு, ஒரு காலேஜ் ஈவென்ட்க்கு. காலேஜ் ஈவென்ட்க்குலாம் நான் வந்து இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஒரு டெக் ரிவ்யூ பண்றவங்க கூப்பிடலாம், ஒரு சினிமா ரிவ்யூ பண்றவங்க கூப்பிடலாம். இதெல்லாம் வந்து அவங்க ஒரு கிராஃப்ட் எடுத்து பண்றாங்க, அது தப்பே இல்லை. அதுக்கு அவங்க ஒரு வேலை செய்யறாங்க, ஒரு ஸ்கிரிப்டிங் பண்றாங்க, சம்பந்தமே இல்லாம கெட்ட வார்த்தையில பேசுறவங்க, என்னென்னமோ கண்டதை பண்ணிட்டு பைத்தியக்காரங்களாட்ட பண்றவங்க ரீல்ஸ்ல, அவங்களை எல்லாம் கூப்பிட்டு ஹானர் பண்ணா அப்ப நல்லா பண்றவனுக்குள்ள என்ன மதிப்பு? அதுதான் நல்லா பண்றவங்க பைத்தியக்காரத்தனமா பண்ண ஆரம்பிப்பான். அப்ப ஒரு இல்ல, நீங்க எது இன்ஃப்ளூயன்சரா இன்டர்நெட்ல பூம் ஆகணும்னா எதர் யூ ஹேவ் டு பி a girl, ஆமா, or else நீங்க ஏதாவது லூனாட்டிக்கா பண்ணனும். ஆமா, லூனாட்டிக்கா இருக்கணும், இல்லாட்டினா ரியலி டேலண்டட் அண்ட் லக் இருக்கணும். உங்களுக்கு ஒரு டெக் ஃப்ரீக்கா இருக்கணும், உங்களுக்கு எல்லா டெக்கும் இருக்கணும், நீங்க காமிக்க போற விஷுவல்ஸ் எல்லாமே ஸ்டாண்டிங்கா இருக்கணும். உன்னால அஃபோர்ட் ஒரு ரீலுக்கு நீ ஒரு 5000 செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு கெபாசிட்டி, இந்த 3 விஷயம் இருந்தாதான் நீ ட்ரெண்ட் ஆக முடியும். சிம்பிள் கான்செப்ட், இது 3 தான் மெயின். பொண்ணா இருக்கணும், இல்லன்னா லூனாட்டிக்கா பைத்தியக்காரனா இருக்கணும், இல்லன்னா உங்ககிட்ட எல்லாமே இருக்கணும். அதாவது இன்ஃபினிட் அமௌண்ட் ஆஃப் மணி இருந்துச்சுன்னா அதை நீ ஒரு இப்ப எப்படி லக்கி பாஸ்கர் சொல்ற மாதிரி மேல தெரியணுங்கிற மாதிரி நீ. ஆமா, அதுக்குமே லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளூயன்சஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க. நான் இன்னைக்கு இதை போய் வாங்கினேன், இங்க போனோம், இதை பர்ச்சேஸ் பண்ணோம், எங்க வீடு இப்படி இருக்கு, நடுவில் அதெல்லாம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு, வீட்டு டூர், பாத்ரூம் டூர் எல்லாம் ட்ரெண்ட் ஆச்சு. அதான் இது எல்லாமே இது ஒரு என்ன சொல்ல போனா, இப்ப இந்த யூடியூப்ங்கிறது நம்ம ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நம்மளோட எஜுகேஷனுக்காக பார்த்துட்டு போய் இப்போ ஒரு கிட்டத்தட்ட மாஃபியா மாதிரி. அதுதான் இப்போ இந்த குடும்பஸ்தன் வச்சு சொல்லும் போது இப்போ லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, நம்ம அவங்களோட வீடியோஸ் எல்லாம் பாக்குறோம். we have a goal, அவங்கள மாதிரி அடையணுங்கிற ஒரு அன்அட்டைனபிள் கோல் அவங்க செட் பண்ணிடுறாங்க நம்மளுக்கு முன்னாடி. இப்போ ஒரு மிடில் லைஃப் ஒரு குடும்பஸ்தன் ஒருத்தர் இருக்கிறான்னா அவன் என்னைக்குதான் அந்த கோல் அச்சீவ் பண்ணணும், அவன் அதை நோக்கியே ஓடிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு என்ன வேணும் அதெல்லாம் இல்ல. இப்போ ஒரு லைஃப் லெட்ஸ் சே ஒரு இன்ஃப்ளூயன்சர் பார்த்துட்டு இது பண்ணி இது வாங்குறாங்க வைக்கிறாங்க அப்படின்னா அவன் அதுக்கு தேவையில்லாத பொருள் நம்ம கிட்ட வந்து செல் பண்றாங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய. ஆமா, இப்ப சொல்ல போனா முதல்ல இப்ப இந்த வீட்டுல புக் ஒன்று விற்காங்க. ஆமா ஆமா ஆமா, எங்க ப்ராஜெக்ட்டுங்க ஒரு புக் வாங்கிக்கோங்க, அந்த டாப் 10 நமக்குள்ள வச்சிருக்காங்கல்ல. இப்ப அது மாதிரிலாம் போய் இப்ப நம்ம டிஜிட்டல் வர ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாமே டிஜிட்டல். நீ கண்டது கருமெல்லாம் வருது உனக்கு டிஜிட்டல், எனக்கு அதுக்கு சம்பந்தம் வைக்கிறீங்கிற மாதிரி இருக்கும். நான் காலையில எந்திரிச்சு பார்த்தா ஸ்கின் கேர் ரொட்டீன், இதே எதுக்கு வருது கண்ட முடியும். அதுக்கு வந்து இஷ்டத்துக்கு போட்டு கொடுக்குது உனக்கு, பட் ஆனா அதுல ஒரு மெயின் இது இருக்கு, அதை ப்ராப்பரா ப்ரோக்ராம் பண்ணி நமக்கு தர முடியும். ஒரு விஷயம் நீ கூகுள்ல சர்ச் பண்ணினா OLXல தரதா கூட உனக்கு OLXல கூகுள்ல நீ சர்ச் பண்ண. ஆமா ஆமா, சோ இது எல்லாமே வந்து இன்டர்லிங்க்டு தான். பட் இப்ப யூடியூப் தான் ரொம்ப ஒரு மட்டமான நிலைமைக்கு போய்கிட்டு இருக்கு சொல்ல போனா. சரி, யூடியூப்ல இருந்து படம் எடுத்து ஆரம்பிச்சவங்கல இருந்து யூடியூபே அடிக்கிற அளவுக்கு முடிச்சிட்டோம் பாட்காஸ்ட். சோ இந்த பாட்காஸ்டோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். சோ இந்த பாட்காஸ்டோட கன்க்ளூஷன் தாண்டி நான் என்ன சொல்ல வரேன்னா, குடும்பஸ்தன் படம் வந்து குடும்பஸ்தனா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். குடும்பஸ்தன் படம் நல்லா இருக்கு. ஆமா, ஸோ அதனால தியேட்டர்ஸ்ல போய் பாருங்க. அண்ட் படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ, நன்றி.